ஒரு மொபைல் ஸ்கிரீன்ல இருந்து இன்னைக்கு சில்வர் ஸ்கிரீன் வரைக்கும் வந்திருக்கிற நம்மளோட சின்ன தமிழா மணி, தாஜ்மோலா, கரண், சோனியன், ஈஸ்வர வந்து உங்களோட கரகோஷத்தோட மேலே கிடைக்கிறோம். எஸ், சின்ன தமிழா, மணி, தாஜ்மோலா, கரண், சோனியன், ஈஸ்வர் ஆன் ஸ்டேஜ். வாங்க guys, வாங்க guys. அப்படியே ஒரு ஜம்ப் போட்டு வாங்க. ஷரத்தையும் மேடை கிடைக்கிறோம். ஓகே, சோ தி bunch of youth எல்லாரும் அப்படியே சென்டருக்கு வந்தீங்கன்னா ஜாலியா இன்டராக்ட் பண்ணலாம். ஹாய் गाइस, குட் மார்னிங். எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். சோ நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி தான், ஆக்சுவலா எல்லாருக்கும் இங்க வந்து இப்ப நீங்க ஆக்டர்ஸ் ஆயிட்டீங்க. பட் இருந்தாலும் இந்த டிஜிட்டல் ஸ்பேஸ்ல கலக்கிட்டு இருந்த ஆளுங்க தான் நீங்க எல்லாருமே, உங்களை எல்லாருமே பார்த்தவங்க தான். சோ அப்படி இருக்கும்போது இந்த ஃபீலிங் இப்ப எப்படி இருக்கு? ஒரு சத்யம் சினிமா ஸ்டேஜ்ல உங்க படம் வந்து இன்னும் கொஞ்ச நாள் ரிலீஸ் ஆக போகுது. எப்படி ஃபீல் பண்றீங்க? முன்னாடி தள்ளி விடுறாங்க பேசுறதுக்கு, பேசுங்க. நீங்க ஆரம்பிக்கலாம். என்ன புரியல, என்ன கேட்டானே? இல்ல புரியுது ப்ரோ. ப்ரோ எஸ், ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் கென் ப்ரோக்கும் ப்ரொடியூசர் கருப்பையா ப்ரோக்கும் ரொம்ப தேங்க்ஸ். லைட்டா பயமா இருக்கு ப்ரோ. யாரை பார்த்து பயப்படுறீங்க? வெற்றிமாறன் சார் இருக்க எதிர்க்க. ஆக்சுவலா கென் ப்ரோ வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தாரு, வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு போன் ஒன்று அடிச்சாரு. ஆனா எங்கண்ணா இருக்கீங்க அப்படின்னாரு. ப்ரோ இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கேன், இந்த மாதிரி போயிட்டு இருக்கு ப்ரோ அப்படின்னு. நெக்ஸ்ட் என்னன்னா அப்படின்னாரு, எதுவும் கமிட் ஆகல ப்ரோ. எதுவும் கமிட் ஆகலையா? வாங்கின கிளம்பி அப்படின்னாரு. இப்போ உடனே ஆபீஸ் வாங்கினேன் அப்படின்னாரு. உடனே கிளம்பி போனேன். சொன்னாரு இந்த மாதிரி ஒரு ரோல்னு ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு ஒரு ரோல் இருக்கு, பண்றீங்களான்னு. இதுல என்ன ப்ரோ இருக்கு? கண்டிப்பா பண்றாங்க ப்ரோ அப்படின்னு. இன்னைக்கு என்ன வெற்றிமாறன் சார் முன்னாடி நிறுத்திருக்காரு. அப்படி கூப்பிட்டாரு. இன்னைக்கு என்ன வெற்றிமாறன் சார் முன்னாடி நிறுத்திருக்காரு. அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ கென் ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. சூப்பர். இதுதான் ஆக்சுவலா சினிமாவுடைய மேஜிக். நம்ம எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில இருப்போம், ஆனா அது ஏதோ ஒரு கான்ஸ்பிரன்சில நம்ம வந்து கனெக்ட் பண்ணோம். வெரி ஹாப்பி ஃபார் யூ. ஸோ அடுத்தவங்க தாராளமா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம், மற்றவங்களுக்கு பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். எஸ். லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ கென் அண்ட் கேங், லைக் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கு. லைக் ட்ரைலர்லயும் 2 தடவை வந்துட்டேன். எங்க அம்மா வந்துட்டு என்னடா நல்லா அடி வாங்குற அப்படின்னாங்க. எனக்கு அது கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. என்னதான் ஸ்கிரீன்ல நல்லா மிதிச்சதும் என்னை மதிச்சு ஒரு ரோல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி கென் அண்ட் கேங். தேங்க்யூ ஸோ மச். அது சொல்லிக்கிறேன். சூப்பர் சூப்பர் தாஜ்மலா. எஸ், சின்ன ரொம்ப நேரமா பேசாம அமைதியாவே இருக்காரு. அது வணக்கம், தேங்க்ஸ். சின்ன ஃபேன்ஸ் இன் சத்யம் சினிமாஸா? சூப்பர், சொல்லுங்க. யா தேங்க்ஸ். என்ன கேட்டீங்க? மறந்துட்டேன். கென், எனக்கு புரிஞ்சிருச்சு இப்ப ஏன் வந்து உங்களோட ஃப்ரெண்டா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. முதல் வந்து எல்லாரும் வந்து சொல்லுவாங்க இப்படி கென் வந்து ஒரு சூப்பர் நரேட்டர், அவன் நெரேட் பண்ற விதத்தை பார்த்துதான் நாங்க இந்த கதைக்கு எஸ் சொன்னோம்ண்டு. ஆக்சுவலா எனக்கு வந்து அவன் கதையை நரேட் பண்ணல. நாங்க ஒரு சாப்பிட போகும்போது சொன்னா இப்படி ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கு, நீ ரீல்ஸ்ல என்ன பண்றியோ அதே மாதிரிதான் நீ இந்த படத்துல பண்ணணும், நீ வா. சரி ஓகே. எனக்கு அந்த நேரத்துல வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தேவைப்பட்டது. அண்ட் இப்ப அந்த வாய்ப்பை தாண்டி வந்து எனக்கு நான் ஜெயிக்கிறத விட அவன் ஜெயிக்கணும்னு தான் எனக்கு இப்போ ஒரு பெரிய ஆசை. இது வந்து இந்த லைஃப் லாங் ட்ரீம் நடிக்கணும்ண்டு. அதே மாதிரி அவனுக்கும் இது ஒரு லைஃப் லாங் ட்ரீம் தான். ஆனா எங்கேயோ வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன் வந்திருக்கு. அவன் என் பிரதர், நாட் ஜஸ்ட் மை டைரக்டர், நாட் ஜஸ்ட் மை ஃப்ரெண்ட், இஸ் அ பிரதர் ஆஃப் மைண்ட். அண்ட் ஆல்சோ இந்த நேரத்துல வந்து என்னோட ஃபேமிலிக்கு நான் நன்றி சொல்லணும். அங்கிள் ஆன்டி உங்களுக்கு நன்றி. 7 மாசம் வந்து நீங்க என்னைய ஒரு மகனா நீங்க என்னைய பார்த்துருக்கிறீங்க. ஸோ நான் உங்களுக்கு என்னட்டு இருந்து நீங்க ஒன்றும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ உங்களோட அன்புக்கும் சாப்பாட்டுக்கும் சுடு தண்ணிக்கும் நன்றி. மற்றது வந்து விக்கியனா, முதல் நீங்க எனக்கு என்ன இல்ல அது தெரியும், அதை எப்படி சொல்றேன்னு நினைச்சேன். முதல் என்னைய ஃப்ரேம் நீ அழகா இருக்கிறது நீங்க சொன்னீங்க. ஸோ உங்களுக்கும் தேங்க்ஸ்.
மற்றது லைட்டாக டென்ஷனாக இருக்கு, நான் யாராவது மிஸ் பண்ணியிருந்தா சாரி. பட் என் ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட், லண்டனில் இருக்க என் ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் அவங்க இல்லாமல் நான் டெஃபினட்டாக இங்கே இருந்திருக்க மாட்டேன். என் அம்மா அப்பாவுக்கும் நன்றி, தங்கச்சி அண்ட் யா தேங்க்யூ. சூப்பர் சின்னா. ஐ திங்க் சக்சஸ் மீட்டுக்கும் பேச வேண்டியதெல்லாம் சேர்த்து இங்கேயே பேசிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் எனிவேஸ் மற்றவங்களோட உங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணீங்கன்னா எஸ் தாராளமாக பேசலாம். இது உங்களுடைய மேடை, இது உங்களுக்கான மேடை தான். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இல்லை, என்னோட பேர் ஈஸ்வர். நான் கென்னன் கேங்ல ஒருத்தனா இங்க நின்றுட்டு இருக்கேன். ஸோ மற்ற பாய்ஸ்லாம் அங்கே இருக்காங்க. ஸோ நான் இங்கே ஏடியா தான் ஒர்க் பண்ணலான்ட்டு நான் வந்திருந்தேன் உள்ள. பட் ஸ்டோரியா நாங்கள் உட்காந்து ரைட் பண்றப்ப அட் த எண்ட் கென் நீ இந்த கேரக்டர் நீ பண்ணுன்னு சொன்னான். ஃபைனலாக தான் நடந்தது. ஸோ அதனால வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சார் கென்னுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இந்த டீம் விக்கி அண்ணன் அண்ட் டீம் எல்லாரும் ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அதே மாதிரி இந்த படத்துல லிரிக்ஸ் எழுத சான்ஸ் கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி கென். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஜிவி சாருக்கும் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். கிரேட். எஸ், ஆன் டு நெக்ஸ்ட். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அம்மா இல்லைன்னா நான் இந்த ஸ்டேஜில் இல்லை. ஏன்னா நான் அம்மாவுக்கு ஒரே பையன். இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி என்னை கூட்டின்னு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா. மணி அவன் இல்லைன்னா இந்த ஸ்டேஜ் ஆக்சுவலாக இல்லை. அவன் 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 பண்ணுற வீடியோவில் என்னை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கூட்டு போய் ஒரு டைமில் இந்த மாதிரி கென் ப்ரோ கால் பண்ணாரா, இந்த மாதிரி படம் பண்ணுறோன்னு என்னால் அப்படியே நம்பவே முடியல. உண்மையாக வரா. ஏன்னா நாங்கள் ரீல்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தோம். ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்சது பண்ணுவோம், ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிட்டே இருப்போம்னு பண்ணிட்டு இருந்தேன். மணி சொன்ன உடனே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. கென் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ. எஸ். ஓகே, தெரியாதவங்களுக்கு என் பேரு சோனி. அண்ட் ஆடிஷன்ஸ் எல்லாம் வச்சு ஸ்டார்டிங்ல நடக்கும்போது ஐ வாஸ் லிட்டில் சஸ், கொஞ்சம் ஓகே. பட் ஆடிஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அப்படியே ஃப்ளோடே போயிட்டு சரி எங்க போது பார்க்கலான்ற மாதிரி. அண்ட் தென் கென் ஃபைனலி செட் தட் இந்த மாதிரி மூவிலையும் ஐம் ஆக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு, மூவில நடிக்கும்போது கூட ஐம் லைக் ஓகே ஃபைன், சரி எவ்வளவு தூரம் போது பார்க்கலான்ற மாதிரி. பட் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் கென் அண்ட் எவ்ரி ஒன் எல்ஸ். ஹோல் செட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. தேங்க்யூ. கிரேட்மா, தேங்க்யூ. ஐ திங்க் இந்த ட்ரெய்லர்ல நிறைய அடி வாங்கின அந்த ப்ரோ மட்டும் பேசலாம்னு நினைக்கிறேன். இல்ல அவரு உங்க பக்கத்துல சின்ன பக்கத்துல இருக்காரு. நீங்க தான், உங்களை தான் சொல்றேன். ஒன்னும் சொல்லப்பா, கட்டம் போட்ட சட்டையை சொல்றேன். அவருக்கும் மைக் கொடுத்தீங்கன்னா அதை பேசி முடிச்சிடலாம். எஸ், பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். எனக்கு இது மாதிரி ஸ்டேஜ் எல்லாம் பழக்கமே கிடையாது. ஃபர்ஸ்ட் கென்னுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் வேற ஒரு ஷூட்ல இருந்தேன். அப்போ திடீர்னு ஒரு சடன் கால், நைட்டு 11 o'clock கால் பண்ணி, ப்ரோ நான் கென் பேசுறேன், யாரா இந்த நேரத்தில் பிராங்க் கால்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா இப்ப எங்க இருக்கீங்க ப்ரோ? ஷூட்ல இருக்கு ப்ரோ. யாரு இங்கன்னு? இப்போ நான் கென் பேசுறேன், உங்களுக்கு ஒரு ஸ்டோரி பண்ண முடியுமா? ஓகே சார் நான் பண்றேன் சொல்லிட்டு நான் ரேண்டமா கால் வச்சு நான் பிராங்க் தான் வச்சுட்டு, சும்மா பிராங்க் தான் பண்ணாதீங்க ப்ரோ, தேவையான மாதிரி நைட் டயத்துல பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணி வச்சுட்டேன். அடுத்த நாள் காலையில கென்னோட ஃப்ரெண்டு கிட்ட அவன் நம்பர் வாங்கி, இது கென் நம்பர் தானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு, ப்ரோ நீங்க தான் கால் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸ் போயிட்டு பார்த்தேன். ஸ்டோரி சொன்னாரு. ஸ்டோரி கூட என்கிட்ட சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க எதுக்காக என்ன காசு பண்ணி கேட்டது ஆனா நான் உங்க வாய்ஸ்க்காக தான் மட்டும்தான் உங்களை காசு பண்ணேன், வேற எதுக்குமே இல்லை. ஏன்னா என் வாய்ஸ் நிறைய பேருக்கு மைனஸா இருந்துச்சு, பிளஸ் அது கென் பிளஸ்ஸா பார்த்தாரு. கென் அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சோ மச். ஸோ நீங்க எல்லாருமே இந்த மேடையில வந்திருக்கீங்க. உங்க எல்லாருடைய வெற்றியும் இன்னும் கொஞ்ச நாள்ல காத்துட்டு இருக்கு. இங்க நீங்க ஏறினது ஒரு மிகப்பெரிய வெற்றியா பாக்குறேன். வெற்றிமாறன் சார் ஒரு சின்ன விஷயம் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் சொல்லணும். இங்க நிக்கிற பசங்க உங்க வடச்சென்னைங்கிற படத்தை இன்னும் 10,000 ரீல்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதை பண்ணி இன்ஸ்டாகிராம்ல போடுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி உங்க படம் அக்ராஸ் ஆல் ஜென்ரேஷன் இன்ஸ்பயர் பண்ணிருக்கு. அதனால இந்த பசங்க கொஞ்சம் நர்வஸா இருந்தாங்க நீங்க வந்திருக்கீங்க அப்படிங்கிறது பேசுறதுக்காக. ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். அவங்களுக்கு பெரிய கைத்தட்டல் கொடுத்துலாம் அவங்க அனுப்பும் போதாண்டி. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ. ஸோ அடுத்தபடியா அந்த படத்துடைய சீஃப் டெக்னீஷியன்ஸை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு.
இந்த படத்தோடைய டிஓபி விக்கி, படத்தோடைய எடிட்டர் நாஷ், படத்தோடைய காஸ்டியூம் டிசைனர் காவ்யா ஸ்ரீராம், படத்தோடைய பப்ளிசிட்டி டிசைனர் கபிலன் செல்லையா அண்ட் ஆர்ட் டைரக்டர் ராமு தங்கராஜ், உங்க எல்லாரும் பேடை கழிக்கிறேன். நம்ம பாக்குற சினிமா என்னைக்குமே கரெக்டா கச்சிதமா வரணும் அப்படின்னா இவங்க எல்லாருடைய கான்ட்ரிபியூஷனும் ரொம்ப ரொம்ப அவசியம் நமக்கு. ஸோ இன்னைக்கு டீசர்ல நம்ம எல்லாரும் அப்ரிஷியேட் பண்றோம், பாக்குறோம், நிறைய விஷயங்கள் அதை பத்தி பேசுறோம் அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணங்கள் இவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். த ரியல் அன்சங் ஹீரோஸ் இவங்க எல்லாருமே. ஸோ இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் எல்லா படத்துலயும் சூப்பரா வந்துட்டு இருக்கு. முதல்ல ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் ஆஃப் வித் டிஓபி விக்கி. ஆக்சுவலா வந்து இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு டைம்ல வந்து தனுஷ் சாருடைய திருவிளையாடல் ஆரம்பம் இல்லாட்டி எஸ்டிஆர் சாருடைய அந்த ஒரு குத்து அந்த வைப் வருது. ஆக்சுவலா கென் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி இந்த கதையை ஃபர்ஸ்ட் பிரீஃப் பண்ணாரு, எப்படி நரேட் பண்ணாரு, எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எல்லாருக்கும் வணக்கம். சாரி, ஒரு பதட்டம் இருக்கு. எஸ் சார், கொஞ்சம் பதட்டமா இருக்கு. இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படிங்கறதுனால ரைட். ஓகே, அண்ட் thank you Ken for the first stage. seriously, கென் வந்து ஆல்ரெடி இந்த படத்தை வந்து ஐபோன்ல ஷூட் பண்ணி வச்சுட்டு என்கிட்ட முதல்ல காமிச்சாரு. ஆல்ரெடி டேப் தட் வைப். ஸோ என்னால முடிஞ்ச என் டேலண்ட் வச்சு என்னால முடிஞ்ச விஷயங்கள் இந்த படத்துல பண்ணியிருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இட். தேங்க்யூ கென், தேங்க்யூ ப்ரொடியூசர் கருப்பையா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ். இட்ஸ் மை மெமரபிள் திங் ஃபார் மீ இன் மை லைஃப். தேங்க்யூ. விக்கி பிரதர், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க கம்மியா பேசினாலும் ஸ்கிரீன்ல உங்க விஷுவல்ஸ் பேசும். அதை நான் இப்பயே சொல்றேன், கண்டிப்பா படம் பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரியும். அடுத்தபடியா நாஷ், தி எடிட்டர் நாஷ், அவர்கிட்ட கொடுக்கலாம். நாஷ், இது வந்து உங்களுடைய திஸ் இஸ் சப்போஸ் டு பி யுவர் ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் என்டர்டைனர் இல்லையா, ஆஸ் அன் எடிட்டரா? எப்படி இருந்துச்சு இந்த படத்துல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்? இங்க இருக்க பிரஸ் மீடியா எல்லாருக்கும் குட் மார்னிங். அண்ட் இந்த படம் வந்து ஒரு நல்ல ஃபன்ஃபில்ட் என்டர்டைனரா ரைட் ஃப்ரம் டே ஒன் கென் நரேட் பண்ணதுல இருந்து இப்போ வரைக்குமே, நாங்க எடிட் முடிச்சு படம் இப்போ ஃபைனல் ப்ரிவ்யூ பார்க்குற வரைக்குமே எப்படி அவர் நரேட் பண்ணாரோ அதே மாதிரிதான் படம் வந்திருக்கு. நாங்க அந்த ஃபன் என்ன இருந்துச்சோ அது வந்து இப்போ நாங்க ஸ்கிரீன்ல பாக்குற வரைக்குமே என்ஜாய் பண்ணிட்டே இருக்கோம். எத்தனை வாட்டி பார்த்தாலுமே எங்களுக்கு போரே அடிக்கல. நாங்க ஆப்வியஸ்லி நாங்க இந்த மாதிரி QC எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ பட் அது அந்த ஃபன் குறையவே இல்லை. அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் கருப்பையா ப்ரோ, ப்ரொடியூசர் பார்வத என்டர்டெயின்மெண்ட். அவர் தான் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. அவர் வழியா தான் எனக்கு கென் தெரியும். அண்ட் கென்னுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா ரைட் ஃப்ரம் டே ஒன்ல இருந்தே அவர் வந்து அந்த எனர்ஜி, நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற எனர்ஜி ஆஃப் ஸ்கிரீன்லயும் கென்னுகிட்ட இருக்கும். அந்த எனர்ஜி எடிட்ல கேரி ஓவர் ஆகி, ஷூட்ல கேரி ஓவர் ஆகி, அந்த எனர்ஜியில தான் நாங்க எல்லாருமே டிராவல் பண்ணோம். என்னோட எனர்ஜியில தான். அந்த எனர்ஜி இல்லைன்னா நாங்க இந்த அளவுக்கு படத்தை இப்படி கொண்டு வந்திருக்க முடியாது. அண்ட் ஜிவி சார், மியூசிக் நீங்க கேட்டிருப்பீங்க, பாட்டு எல்லாமே. அண்ட் இதுல நடிச்ச ஆர்டிஸ்ட் அனிஷ்மா, மீனாட்சி, பிரியான்ஷி, சின்னா, ஈஸ்வர், சரத் எல்லாருமே சூப்பர்பா பண்ணியிருக்காங்க. சுராஜ் சார், தேவதர்ஷினி மேம் எல்லாருமே பட்டையை கிளப்பியிருக்காங்க. இதை வந்து நீங்க படம் பார்த்த அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க. தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, தேங்க்யூ ஃபார் தி ஸ்டேஜ், தேங்க்யூ ருக்ஷாந்த், தேங்க்யூ ஸோ மச் நாஷ். நெக்ஸ்ட் நம்ம ராமு தங்கராஜ் சார், ஆர்ட் டைரக்டர். சொல்லுங்க சார். ஆக்சுவலா வந்து இந்த படம் வந்து நான் கென் கிட்ட பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் சொன்னாரு. 2014 2016 காலகட்டத்தில் நடக்கிற கதை அப்படின்னு சொன்னாரு. சோ இந்த 12 வருஷத்துல உலகம் எவ்வளவு மாறிடுச்சு, எஸ்பெஷலி இந்தியா. அதுவும் கண்டிப்பா சொல்லணும்னா நம்ம வந்து டிமானிட்டேஷன் எராக்கு வந்து பின்னாடி நம்ம போயிருக்கோம். இந்த படம் நடக்கிற காலகட்டம் அப்படின்னு சொல்றது எவ்வளவு சேலஞ்சிங்கா இருந்துச்சு சார் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கிரிப்டை கேட்கும்போது உங்களுக்கு அந்த எராவை ரீக்ரியேட் பண்றது? அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இது வந்து எனக்கு சிட்டி பேஸ்டா வந்து இது எனக்கு ஃபர்ஸ்ட், நான் வில்லேஜ் பேஸ்டு ஃபிலிம் பண்ணியிருக்கேன். அதுக்கு என்னை கூப்பிட்டது கருப்பையா. ஆக்சுவலி கருப்பையா எனக்கு கால் பண்ணப்ப அவரு டைரக்ஷன் தான் பண்ண போறாருன்ட்டு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் சொல்றாரு கென் பண்றாரு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கதையை கேட்டதுமே வந்துட்டு எனக்கு சிட்டிக்குள்ள ஃபுல்லா டிராவல் பண்ண வச்சது. ஒரு யங் டீம் கூட ஒர்க் பண்ணது செம எனர்ஜியாகவும் ரொம்ப ஜாலியாகவும் இருந்தது. மற்றபடி ஒர்க் பண்ணியிருக்கேன், பாருங்க, ஒர்க் பார்த்துட்டு பேசலாம். நிச்சயமா. சூப்பர் சார், தேங்க்யூ. அண்ட் லாஸ்ட்லி காவ்யா. சோ காலையில ஒரு மீம் பார்த்தேன், ஒரு பயங்கர ஜாலியான ஒரு மீம். அதாவது சிதம்பரம் ஆஃப்டர் சிவசாமி வென்ட் டு ஜெயில் அப்படின்னு சொல்லிட்டு கென்னோட கீழே ஒரு போட்டோ போட்டிருந்தாங்க. தலையில உட்காந்து 3 ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காப்ல. சோ இது ஒரு இமேஜினரி கொஸ்டின் தான் உங்களுக்கு நான் த்ரோ பண்ண போறது. நீங்க வந்து இப்போ அந்த சிதம்பரம் ஆகிய இந்த கென் வந்து பிரவீனுங்கிற பேர்ல 2014 இங்க வந்து கலர் காஸ்டியூம் எல்லாம் போட்டு வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு எல்லாரும் கூடயும். சோ அந்த கென்னுக்கு வந்து நீங்க காஸ்டியூம் டிசைன் பண்ணிருக்கீங்க.
எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? Hello everyone. Experience, Ken pulls off everything that he wears. அவனுக்கு naturally charisma இருக்கு, so it's very easy styling him and everyone in this film for that matter. Ken, firstly, I'm so happy for you. Everyone here showed up for you and I know how hard you worked for it. So I'm really proud of you, Ken, and I'm so happy for you. I know how happy your family must be today and everyone's watching over you. I'm so happy for you, Ken. Also, Anishma, Meenakshi, Suraj sir, Devdarshini ma'am, everyone, it was such a pleasure to work with all of you all. Thank you so much, Karpaya, for the opportunity. Vicky, I really need to mention about Vicky. His work is just so extraordinary and he's so good at what he does and he's always on the go, he's always available, so appreciative of everyone's work. It was such a pleasure working with you, Vicky. Same with all of you all, Nash, sir, everyone. Thank you so much for this opportunity. GV sir, thank you so much for the amazing music and the RR. Chinna, all the boys, it was such a great experience to be around all of you all. You are such a bundle of joy and I hope this movie does great things for all of you all. Thank you சூப்பர், so much. தேங்க்யூ சோ மச் காவ்யா. ஆஃப் லேட் வந்து தனுஷ் சாருக்கு நீங்க பண்ற ஸ்டைலிங் எல்லாம் எல்லா பசங்களும் அதை பார்த்து டூப்ளிகேட் காப்பி அடிச்சிட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் மை செல்ஃப் ஆல்சோ. ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் இந்த சீஃப் டெக்னீஷியன்ஸ் கூட இன்னொரு குட்டி ஆடிஷன் இப்போ நம்ம கூட வந்து ஜாயின் பண்ண போறது யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துடைய ட்ரெய்லரை கட் பண்ணவரு. இந்த பையனுக்கு வெறும் 19 வயசு தான் ஆகுது, ராயலா காலேஜ்ல படிச்சிட்டு இருக்காரு. அருணை வந்து உங்களோட பெரிய கரகோஷத்தோட மேடை கிடைக்கிறேன். இப்போ நம்ம எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ண இந்த ட்ரெய்லரை கட் பண்ணது இவர் தான். இந்த கூட்டத்துக்கு அவருக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருப்பாரு, பட் ஆனா பயங்கரமான வேலைக்காரன். அருண், சொல்லுங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு எப்படி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கருப்பையா அண்ணாக்கும் கென்னண்ணாக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். என்னை நம்பி இந்த ட்ரெய்லரை கொடுத்ததுக்கு. என்னை எந்த இடத்துலையுமே நிக்காம நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் நான் அந்த ஆழ்தோட்ட பூபதி சாங் யூஸ் பண்ண முடியுமா, ரைட்ஸ் வாங்க முடியும்னா உடனே கருப்பையா நான் வந்து கண்டிப்பா வாங்கிடலாம், ஒர்க் ஆகும்னா சூப்பர் பண்ணிடலாம் அப்படின்னாரு. அண்ட் எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு இந்த டீமோட ஒர்க் பண்றதுக்கு. அண்ட் எப்படி சொல்றதுக்கு, என்னன்னா வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி தான் அவர். செம்ம ஜாலியா, எந்த இதுவும் இல்லை, வாடா டப்புன்னு அப்படியே முடிச்சிடலாம். நாங்க அப்படியே இந்த பேஸ்க்ல தான் உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருந்தோம் நடுவுலலாம். ஸோ லவ்ட் ஒர்க்கிங் வித் த டீம். சூப்பர், தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ சோ மச் ஃபார் எவ்ரி ஒன். இவங்களுக்கு பெரிய கைத்தறல் கொடுத்து நம்ம வந்து தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங். நெக்ஸ்ட் வந்து இந்த மேடைக்கு வரப்போறது 2 மிக முக்கியமான சீனியர் ஆர்டிஸ்ட். இவங்க 2 பேருமே அவங்களுக்கு கொடுக்கப்படுற கதாபாத்திரங்களை மிக நேர்த்தியாகவும் சரியாகவும் ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லெட் அஸ் வெல்கம் நளினி மேம் அண்ட் தேவதர்ஷினி மேம் ஆன் ஸ்டேஜ், ப்ளீஸ் மேம். நடிப்பை பத்தி நான் சொல்லி தெரிய வேண்டியணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, அதை நம்ம ஸ்கிரீன்ல பார்ப்போம். காலை வணக்கம் மேம் 2 பேருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்க 2 பேரையும் பார்க்கறதுல. நளினி மேம், வெரி ஹாப்பி டு see you. ஆக்சுவலா பல ஜெனரேஷன் தாண்டி இப்போ வரைக்கும் நீ நடிச்சிட்டு இருக்கீங்க, பல ஷூட்டிங் ஸ்பாட் பார்த்துருக்கீங்க. அப்பல இருந்து இப்போ வரைக்கும் நிறைய ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க மேம். இப்ப பசங்க, அதாவது கரண்ட்லி இப்ப படம் பண்ற பசங்களோட வைப் எப்படி மேம் இருக்கு? என்ன டிஃபரன்ஸ் ஃபீல் பண்றீங்க அப்பையும் இப்பையும்? முதல்ல எல்லாருக்கும் நமஸ்காரம். அதாவது உலகமே திரும்பி பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த யூத் படத்தை. அந்த படத்துல நானும் இருக்கேன்னு ஒரு பியூட்டிஃபுல்லான சந்தோஷத்தை கொடுத்த என் மகன் கென்னுக்கு மிக்க நன்றி. பேர் சொல்லும் பிள்ளையை பெற்றெடுத்த தாய் தந்தையர் திரு கருணாஸ் அவர்களுக்கும் கிரேஸ் அம்மாவுக்கும் சான்ஸே இல்லைங்க. நான் வந்து கடவுள் நல்ல பிள்ளைகளையும் நிறைய படங்களையும் கொடுத்தாரு, நல்ல வாழ்க்கையும் கொடுத்தாரு, சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுத்தாரு. இனி கடவுளுக்கு நன்றி சொல்றது மட்டும்தான் என்னோட கடமை நினைச்சுக்கிட்டு என்னோட வழி வேற திசையில போயிட்டு இருந்தது. சடனா நான் வெளிநாட்டுல இருந்தேன். கருணா சார் கம்பெனில இருந்து ஒரு ஃபோனு, மிஸ்டர் மேனேஜர் செல்லதுரை சார் பேசிட்டு இருந்தாரு. அம்மா நீங்க நடிக்க வரணும் திருப்பின்னாங்க. இல்லைங்க நான் நடிக்கிறது இல்லைங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை நடிக்கலாம் வேண்டாங்க, போறோங்க, நிறைய நடிச்சிட்டேன் அப்படின்னு. இல்லை நீங்க வாங்க நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நிறைய ப்ரெஸ் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அப்ப கூட நினைச்சேன் ஏதோ சும்மா வண்டியில போறோம், ஏதோ வில்லி வேஷம் பண்ண போறோம், ஏய் வண்டி எடுக்கடா தான் சொல்ல போறோம் அப்படின்னு நினைச்சுதான் வந்தேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் என் பிள்ளை கென் அவங்க டைரக்ஷன்ல நான் மீண்டும் பிறந்தேன் தான் சொல்லுவேன். உண்மையிலேயே
சினிமா வேண்டான்னு சொன்ன எனக்கு சினிமா மேல காதலை உண்டு பண்ண அந்த குழந்தைக்கு கோடான கோடு நன்றி. ஏன்னா ஒரு விஷயமும் நான் நடிக்கும்போது அப்படி ரசிச்சுட்டு ஆமாம்மா இது வேண்டாம், இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு என்னை மெருகேற்றி நான் வந்து ஐயோ ஷூட்டிங் முடிஞ்சு போச்சா அவ்வளவுதானா அப்படின்னு சொல்ற அளவுக்கு என்னை வந்து இன்னும் ஆசை, அதாவது எது வேண்டாம் நான் ஒதுங்கினோ இப்ப எனக்கு இது நிறைய படங்கள் பண்ணணும் இந்த மாதிரி யூத் குழந்தைங்களோட. ஏன்னா அவ்வளவு எனர்ஜெட்டிக். என்ன இந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு மட்டும் தான் போட மாட்டாங்க, அது ஒண்ணுதான் கஷ்டம். பிரேக்கே சொல்ல மாட்டாங்க. மகனே பசிக்குதுரா பிரேக் பிரேக் என்ன தோமா ஒரு ஷாட் 2 ஷாட் சொல்லிட்டு ஒரு பெரிய சீனை கொண்டு வந்து நிப்பாங்க. அப்பா அது ஒண்ணுதான் எனக்கு இந்த பிள்ளைங்களோட கோப்ப பண்ண முடியல. பட் ஆனா வேற லெவல். அதே மாதிரி என் வாழ்க்கையிலேயே நான் டப்பிங் தியேட்டரும் போனதில்ல, டப்பிங்கும் பேசினது இல்லை. என்னை டப்பிங் தியேட்டருக்குள்ள கொண்டு வர வச்சு எனக்கு ஒரு சின்ன கேரக்டர் தான், ஆனா எனக்கு வந்து இந்த சித்திரம் வரைகிற மாதிரி அந்த குழந்தை அவ்வளவு அழகா சொல்லி கொடுத்து என்னை இந்த மேடையில நிக்க வச்சிருக்கு. இதுக்கு எத்தனை ஜென்மம்னாலும் நன்றி கடன் பட்டிருக்கேன் மகனே. வேற லெவல் போக போறீங்க, அது நிச்சயம். இன்னொன்னு, என்னோட வாழ்க்கையிலேயே நான் நிறைய வேஷங்கள் சினிமாவா இருக்கட்டும் சீரியலா இருக்கட்டும் பண்ணிட்டேன். ஆத்ம திருப்தி நிறைய இருக்கு. எனக்குள்ளேயே மறைஞ்சிருந்த ஒரு இந்த பிரின்சிபல் கேரக்டர் என்ன இல்ல உனக்கு ஒரு விஷயம் இருக்கு, நீ இந்த கேரக்டரை சாட்டிஸ்ஃபைடா பண்ண போறேன்னு சொல்லி என்னோட ஆழ் மனசுக்கு ஹாப்பினஸை கொடுத்த உங்களுக்கும் இந்த யூத் டீமுக்கும் மிக 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 நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். பெரிய தேங்க்ஸ் வந்து நம்ம விக்கிக்கு தான் சொல்லணும். நம்ம டிஓபி சார் வந்து சான்ஸே இல்லை. ஏன்னா டிஓபி வந்து என் மகன் சொல்லுவாப்ல, ஆனா இப்படி ஒரு ஷாட் என்னன்னு அவர் இப்படி பார்க்கும்போது பண்ணலாம் உங்களால பண்ண முடியும் சொல்லிட்டு பண்ண முடியாத ஒரு விஷயத்த கூட பண்ண வைக்கிறது தான் எங்க டைரக்டருக்கு என்னோட ஒரு பெரிய திறமை. தேங்க்யூ மகனே. கடவுள் வந்து நிறைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்து இன்னும் பெரிய லெவல்ல நீங்க வர போறீங்க. நான் உங்களை அண்ணா தான் பார்க்க போறோம். ரொம்ப சந்தோஷம் உங்க படத்துல நாங்க இருக்கிறது. தேங்க்யூ சோ மச். ரொம்ப நன்றி நல்லேமா. அது உண்மையிலே வந்து மனசார வர்ற வார்த்தைகள். ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகளுக்கு எப்படி வாழ்த்து சொல்லுவாங்களோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. மறுபடியும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் நல்லி மேமுக்கு. உங்க பாசிட்டிவிட்டி ஸ்டேஜை ஃபுல் பண்ணிருக்கு மேம். எஸ் தேவதர்ஷன் மேம். எப்பவுமே அதாவது இந்த படத்தோடைய டைட்டில் வந்து யூத் மேம். ஒரு நிமிஷம். இந்த மேடையில நிறைய பேர் ஏறிட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நீயும் கஷ்டப்பட்டு என்னென்னமோ கேள்வி கேட்கிற, ஆனா யாருமே நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. அது எப்பயுமே நீங்க கொட்டிட்டு போறாங்க, நானும் கொஞ்சம் கொட்டிட்டு போறேன். சோ கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அம்மா கிட்ட இருந்து இவ்வளவு நல்ல வாழ்த்து வாங்கியிருக்கேன். பெஸ்ட் விஷஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் லெட் மீ ஸ்டார்ட் வித் கருப்பையா. எங்கம்மா? ஸோ மேனேஜர் செல்லதுரை வந்து ஃபோன் பண்றாரு, ப்ரொடியூசர் கருப்பையா வந்து உங்களை மீட் பண்ணுவாங்க. நானும் ஃபார்மல்ஸ் எல்லாம் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு சரி கருப்பையா பெரியவர் ஒருத்தர் வருவாரு, மரியாதையா நம்ம பேசணும் அப்படின்ட்டு கதவை திறந்தா, அம்மா பெஞ்ச் மேல ஏறி நில்லு, ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப் ஆன் தி பெஞ்ச். இவர்தான் அந்த கருப்பையா. இன்னும்மா ஸ்குவாடோட வந்திருக்கியா? சோ கதவை திறந்தா இந்த பையன். நான் பார்த்துட்டு உள்ள வாங்க, கருப்பையா சார் வரலையா? நான் தான் மேடம் கருப்பையா அப்படின்றாரு. சோ அங்க ஆரம்பிச்சது இந்த படத்துடைய டைட்டில் யூத் அப்படிங்கிறது. ஸோ ஜிவி மை பிரதர், ஐ லவ் த மியூசிக். இதுல வந்து கலக்கி இருக்க நீ. ஸோ இட்ஸ் சூப்பர். அண்ட் நீ எப்பவுமே எவர் யூத், அதை வந்து யூ ஹவ் ப்ரூவ்ட் வித் யுவர் மியூசிக் இன் திஸ் ஃபில்ம். thoroughly enjoyed your music. அண்ட் நம்மளுடைய யூத் மம்மி நளினிமா வந்து 6 மணி ஆனா ஏறி வண்டியில உட்காந்துருவாங்க. அப்படிதான் நான் பார்த்திருக்கேன் நளினிமாங்க. 9 மணி நானும் நளினிமா இருக்காங்க, நம்ம சீக்கிரம் இன்னைக்கு வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு நினைச்சு ஷூட்டிங்க்கு வந்திருக்கேன். 9 மணி ஆகுது, உட்காந்து டைலாக் படிச்சுட்டு இருக்காங்க. என்ன பண்ணி குழம்பலையா அப்படின்னு கேட்டா, இல்லம்மா கென் கேட்டானா அதனால நான் கொஞ்சம் இருந்து பண்ணி கொடுத்துட்டு போறேன் அப்படின்றாங்க. ஸோ அவங்கள 9 to 10 ஒர்க் பண்ண வச்சு டப்பிங் பண்ண வச்ச ஒரே இந்த மேடையில இவ்வளவு நேரம் நம்ம காத்துட்டு இருந்த ஒரு மிக அற்புதமான ஒரு நட்சத்திரம் நம்ம கூட இணைகிறாரு. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படின்னு என்னைக்குமே சொல்ற நம்மளுடைய நடிப்பு அரக்கன் தனுஷாரன் சத்யம் சினிமா ஸ்வராஜ்.
எஸ் மேம் நீங்க கண்டினியூ பண்ணலாம். தனுஷ் சார் வணக்கம் சார். சிறப்பு. எல்லாரும் செட்டில் ஆனீங்கன்னா நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். எஸ் மேம், ஆன் டு யூ. தனுஷ் இஸ் ஹியர் அண்ட் வெற்றி சார் இங்க இருக்காங்க. ஸோ ஒரு விஷயம் சொல்லிக்கணும், கென் வந்து ஆஸ் அன் ஆக்டர் எல்லாருமே பார்த்துருக்கோம். அண்ட் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் கென் இஸ் பீங் அ டைரக்டர். ஸோ வெற்றி சார் உங்களுடைய ப்ராடக்ட், தனுஷ் உங்களுடைய ப்ராடக்ட் வந்து நீங்க கிரியேட் பண்ண இந்த டைரக்டர் இஸ் கோயிங் டு கோ பிளேசஸ். அது மட்டும் இஸ் லைக் அ பிக் கேரண்டி. இந்த படம் பார்த்த உடனே வில் ஆல் நோ தட் more than actor Ken, people will love the director Ken. Hey, super da. And Suraj sir பத்தி கண்டிப்பா சொல்லணும். Suraj sir, it was a pleasure working with you. நீங்க பல இன்டர்வியூஸ்ல என்ன பத்தி சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. அண்ட் படத்துடைய டைட்டில் வந்து யூத், இதோடைய ஹீரோ கென் தான், ஆனா ஆக்சுவல் ஹீரோ வந்து சுராஜ் சார் தான். அந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அவர் ஆக்சுவல் ஹீரோனா அப்ப ஆக்சுவல் ஹீரோயின் யாருன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. always ma'am. And of course all the beautiful heroines are here. And they've got ரொம்ப நல்ல ஒர்க் பண்ணிருக்காங்க. நான் பார்த்த சாங்ஸ் வரைக்கும் பார்த்ததில்ல. And I had the pleasure of working with Anishma, so it was really good. And இங்க சின்ன தமிழா சொன்னோம் ஸ்டேஜ்ல இருக்கும்போது, நாங்க இல்லைனாலும் பரவாயில்ல, கென்னுக்கு வந்து இது ஒரு பெரிய பிரேக்கா இருக்கணும்னு. பட் சின்ன தமிழா இந்த படத்துல ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு ஆர்டிஸ்ட், ஒவ்வொரு டெக்னீஷியனுக்கும் திஸ் இஸ் கோயிங் டு பி a big break. ஏன்னா எத்தனை பேர் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜ் ஏறி இருக்காங்கன்னு பார்த்தேன். ஸோ கென், உனக்கு மட்டும் இல்ல, யூ செட் career for so many people, so for you giving break for so many people. Thank you da, best wishes, God bless you. And Karuna sir and Grace, இன்னில இருந்து அவ எங்க எல்லாருக்குமே பிள்ளைதான், உங்க பிள்ளையை நாங்கெல்லாம் தத்து எடுத்துக்கிட்டோம். ஓகே, thank you so much and best wishes to the whole team. Thank you so much ma'am, thank you, that's so lovely. ஒரு அருமையான ஸ்பீச்சஸ் உங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்தும் எவ்வளவு மனசார அவங்க இந்த படத்துல அவங்க நடிச்சதை பத்தி ஃபீல் பண்ணி பேசினாங்க அப்படிங்கறத இங்க சொல்லிட்டு போனாங்க. அடுத்தபடியா வந்து நம்ம நிறைய பேரை பேச வைக்க போறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம எல்லாருமே பார்த்து ரசிச்சு விசில் அடிச்சு இப்ப என்ஜாய் பண்ண போற முட்டை கலக்கி சாங் இங்க உங்க எல்லாருக்காகவும் இப்ப ஸ்கிரீன்ல வரப்போகுது. சோ அதை பார்த்து நம்ம நிறைய பேசலாம். மிக முக்கியமான கதாபாத்திரங்கள் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் தமிழ் சினிமால வந்து 3 ஹீரோஸ் ஒரு ஹீரோவான லவ் பண்றத பாத்துருக்கோம். For the first time in the history of தமிழ் சினிமா நினைக்கிறேன் இது 3 ஹீரோஸ் ஒரு ஹீரோ லவ் பண்றாங்க. So let us welcome மீனாட்சி தினேஷ், பிரியன்ஷி யாதவ் and Anishma on stage. என்ன உங்களுக்குள்ளே ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க? வாங்க. சாபூத்திரி போட்டு யாரும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல எல்லாம் பேசிட்டு இருந்தீங்களா? ஓகே, சோ ஃபர்ஸ்ட் மீனாட்சி, I would start off with you. இப்போ வந்து என்ன அப்படின்னா ஒரு சின்ன ஒரு சினிமேட்டிக் பேரலல் கம்பேரிசன் வச்சுக்கலாம். நீங்க வந்து மலையாளம்ல நாஸ்லின் கூட ஒரு படம் வந்து நீங்க பண்ணிருந்தீங்க. சோ இங்க வந்து தமிழ்ல இப்போ வந்து கென் கூட ஒரு படம் பண்ணிருக்கீங்க. சோ நம்ம மலையாளம்ல வந்து நாஸ்லினுடைய மிகப்பெரிய ஹிட் வந்து பிரேமலு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். தமிழ்ல வந்து இப்போ யூத் வரப்போகுது, தமிழ் சினிமாவுடைய பிரேமலு அப்படின்னு சொல்லிட்டு யூத் நம்ம சொல்லலாமா? வாட்ஸ் யுவர் தாட்ஸ்? நோ क्वेश्चन அண்ணா. இது எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாவோட பிரேமலு அப்படி சொல்லலாமா? பிரேமலு கூட பெரிய ஒரு ஃபிலிம் சொல்லலாம். ஆஹா, இப்பதாம்மா நீங்க தமிழ் ஹீரோயின், பேசுங்க. நான் ஐயோ எனக்கு பயமா இருக்கு. ஏன் எல்லாரும் வெற்றிமாறன் சார் பார்த்து பயந்துட்டு இருக்கீங்களா? சார் அவர் எவ்வளவு அழகா சிரிச்சிருக்கீங்க உட்காந்துட்டு இருக்காரு. இல்ல நான் ஆமா பயத்துலதான் இருந்தாலும் இப்போ தனுஷ் சாரையும் பார்த்து ரொம்ப சைல்ட்ஹுட் கிரஷ் லைஃப் டைம்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். அதனால எப்படி என்ன சொல்லணும்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. பட் ஸ்டில் ஆமா பேசணும்ல, அதனால நான் பேசுறேன்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கென், நான் வந்து லைஃப்ல எனக்கு ஒரு லக்னு ஒரு விஷயமே இல்லை அப்படி நினைச்சிட்டு இருந்தோம். லைக் எப்பவுமே என் அம்மா சொல்லுவார், நீ ரொம்ப நெகட்டிவ், இப்படி நெகட்டிவா இருக்கக்கூடாது. பட் ஐ வாஸ் ஆல்வேஸ் லைக் தட், எனக்கு லக்கே இல்லை அந்த மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஆஃப்டர் மீட்டிங் கென் ஐ ஜஸ்ட் காட் டு நோ தட் லக் கேம் இன் த ஃபார்ம் ஆஃப் கென். அந்த மாதிரி தான் எனக்கு கென். he is kind of my lucky charm னு சொல்லலாம் இப்போ. thank you Ken for selecting me. என்ன நீ சூஸ் பண்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி எல்லாம் நான் இப்படி எல்லாம் ஒரு மேடையில நிக்கணும்னால நான் யோசிச்சதே இல்லை. that too in front of தனுஷ் சார் வெற்றிமாறன் சார்லாம் எனக்கு ஒரு மாதிரி லைக் நான் இது நிஜமா இது இஸ் திஸ் ரியல் அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் கருப்பையா அண்ணா, thank you for her selecting me as well. And next வந்து விக்கி அண்ணா, thank you for எங்களை எல்லாம் ரொம்ப அழகா காட்டினதுக்கு thank you. If at all you think we look a little pretty in the film, அது வந்து it's all because of விக்கி அண்ணா. காவ்யா அக்கா, நான் லைஃப்ல கூட நினைக்கல தனுஷ் சாருக்கு ஒர்க் பண்ற ஒரு லைக் பர்சன் would like dress us இன்னைக்குன்னு. ஆனா ஐ ஃபீல் ரொம்ப ப்ரவுட், இன்னைக்கு இந்த காவ்யா அக்கா தான் எங்களை எல்லாம் ட்ரெஸ் பண்ணதே. ஸோ ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் அண்ட் ஹாப்பி. நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி கருணாஸ் அங்கிளும் கிரேஸ் ஆண்டியும், இவங்க வந்து எனக்கு இப்போ ஒரு ஃபேமிலி மாதிரி, லைக் இட்ஸ் லைக் ஆ செகண்ட் ஃபேமிலி. நாங்க வந்து ஃபிலிம் நடிக்க தான் வந்தோம், ஆனா இங்க ஒரு ஃபேமிலி குடும்பத்தையே இப்படி லைக் வி காட் அ ஃபேமிலி ஹியர். தேங்க் யூ ஃபார் ஃபீடிங் அஸ், for loving us and always being with us. And Surajatan, I couldn't share a screen space with him, but I could like mingle with him. Adhe oru periya vishayam. He's like one of the top actors from our Malayalam industry. Thank you for being nice to us. Adukapram Nalini ma'am, Devdashini ma'am, thank you. Adukapram Ken and the gang, thank you boys, Chinna, Ishwar, Danny, எல்லாருமே thank you so much. அதுக்கப்புறம் சாரி, நான் எல்லாருக்குமே இங்க தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். am I like சரி, I'm just gonna end it. கேரன் சோனி என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் தான் நடிச்சேன், அவங்களுக்கும் நான் தேங்க்யூ சொல்லணும். அண்ட் ஐயோ அனிஷ் பாபு, பிரியான்ஷி, இவங்களுக்கும் நான் தேங்க்யூ சொல்லணும். தேவை லைக் இங்க வந்து 3 ஹீரோயின்ஸ் இருக்கு, there was no competition at all. நாங்க வந்து ஃபுல்லா லைக் we were like very close friends. Yeah, that's it. Thank you. Thank you so much ma. So next பிரியான்ஷி, நீங்க தமிழ் கொஞ்சம் புரிஞ்சுப்பீங்கல்ல? எனக்கு அது மட்டும் தான் தெரியும். Actually I can't speak Tamil. That's okay, you speak in English. நான் கேக்குறேன் இப்ப ஐ திங்க் வந்து ட்ரெய்லர்ல மாத்தி ஐ திங்க் three of you people வந்து told I love you to Ken, right? in ட்ரெய்லர்ல மாத்தி நீங்க 3 பேரும் I love you சொல்லிருக்கீங்க. ஆக்சுவலா உண்மையிலே படத்துல யாரெல்லாம் Ken லவ் பண்றீங்க? Who is loving Ken in the movie? Who is the true lover for... ஐயோ நமக்கு வேற வர மாட்டேங்குது என்ன பாத்து. யாரு உண்மையா லவ் பண்ணீங்க Ken படத்துல? Like mom, Ken's mom. Ken's mom லவ் பண்ணாங்களா? Yeah. Ken என்ன Ken படத்தோட கதையை சொல்லிட்டாங்களா? சொல்லுங்க. Yes. How was your experience working with this movie? I'm really sorry if I just start crying. I just want to thank each one of you who's present here today. This is like our dream project. We used to talk about it on the set, like when the movie is going to release. And I just want to thank Ken who reached out to me for this movie. This is like my dream project. And everyone who was present in the set that time, from our hair team, our makeup team, our spot team, everyone was so friendly to me, even though I don't know the language. Everyone was so humble, sweet, and I just want to say that we all have given our best. We were very honest with our work, and I just want all of you to support us with our movie. Yeah, that's it. I'm really sorry. That's okay பிரியான்ஷி.
நீ இந்த படம் கூட எவ்வளவு கனெக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. இட்ஸ் அ கிரேட் ஸ்டேஜ் ஃபார் யூ. ஐ திங்க் உங்களோட ஆல் இமோஷன்ஸ் வந்து இந்த படத்துல சக்சஸா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வந்து நாங்களும் விஷ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ சோ மச் ஃபார் யூர் பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ். நெக்ஸ்ட் ஓவர் டு அனிஷ்மா. அனிஷ்மா வந்து உங்களை தெரியாதவங்க யாருமே கிடையாது. சிறை படத்துக்கு அப்புறம் நீலோத்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை போட்டாலே எல்லா பசங்களும் வந்து அப்படியே வந்து கேட்ச் பண்ணி உங்களை இன்னும் வால் பேப்பரா வச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். இப்போ இங்க நான் உள்ள வரும்போது கூட பார்த்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க யூத்ல இப்ப நடிச்சிருக்கீங்க. ஐ திங்க் தமிழ்நாட்டு மக்கள் வந்து பொதுவாக அந்த மலையாளம் இருந்து வர்ற நடிகைகளை வந்து ரொம்ப பெரிய இடத்துல வச்சுப்பாங்க. ரைட் ஃப்ரம் வந்து நம்ம அசின் மேம்ல இருந்து நயன்தாரால இருந்து மமிதா பைஜ் வரைக்கும், இடையில நசியா கூட ஒரு பெரிய ரவுண்ட் வந்தாங்க. அந்த மாதிரி வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மனசுல ஒரு தனி இடத்தை பிடிச்சிருக்கீங்க. நீங்க சொல்லுங்க, இப்போ உங்களுக்கு யூத் படம் வந்து நடிச்ச அனுபவம் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது? எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பயமா இருக்கு. தனுஷ் சார் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப பெரிய ஃபேன்ஸ். என்னால இப்படி பார்க்கவே முடியல ஸ்டேஜ். இப்படி வெற்றிமாறன் சார் உங்க எல்லாரும் முன்ன நிற்க முடிஞ்சதுக்கு ஐ எம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ கென். ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. இன்னைக்கு நீ இவ்வளோ பண்ணியிருக்க. உன்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட்ல எனக்கு பார்ட் ஆக முடிஞ்சதுக்கு ஐ எம் ஸோ 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 ஹாப்பி. நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. இது இப்போ பிகேம் மை ஃபேமிலி. அண்ட் நீ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்க. அதுவும் இந்த ஏஜ்ல எல்லாருக்கும் தெரியும் நீ எவ்வளோ கஷ்டமா எல்லாமே சேர்ந்து பண்ணியிருக்கேன்னு. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. ஐ ஜஸ்ட் ஹோப் இதுக்கப்புறம் உங்களோட லைஃப் மாறணும்னு. ஸோ ஹாப்பி ஃபார் யூ அண்ட் தேங்க்யூ. அண்ட் கருப்பையா அண்ணா, தேங்க்யூ ஸோ மச் என்னை இந்த ப்ராஜெக்ட்ல இன்வைட் பண்றதுக்கு. தேங்க்யூ பாராதா என்டர்டெயின்மெண்ட். அண்ட் ஜிவி சார், என்ன சொல்றது, ரொம்ப பெரிய ஒரு ஃபேன் கேர்ள் மொமெண்ட் தான் நான் இங்க நின்றுட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்க நான் வந்துட்டு ஆடுகளத்துல இருந்து அந்த பாட்டுல எல்லாம் நான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன் என் வீட்டு லிவிங் ரூம்ல. இப்போ வந்து உங்க பாட்டுல நான் இங்க நடிச்சிட்டு இருக்கேன். இதெல்லாம் again thank you Ken, thank you so much. And Grace Andy, Karuna Sangal, thank you so much. ஷூட் முடிஞ்சிட்டு அப்படியே வீட்டுல போய் எங்களுக்கு உப்புக்கரை எல்லாம் செஞ்சு தந்ததுக்கு எங்களை அவ்வளோ எல்லாரையும் லவ் பண்ணீங்க நீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சுராஜாட்டா, உங்க கூட ஒர்க் பண்ணது என்னோட பெரிய ட்ரீம். ஃபர்ஸ்ட் டைம் உங்களை செட்ல பார்த்ததுக்கு இப்போ ஞாபகம் இருக்கு. அதுக்கும் தேங்க்ஸ் கேன். மலையாளத்துல நடிக்க முடியல, உங்க கூட ஃபர்ஸ்ட் டைம் நடிக்க முடிஞ்சிச்சு. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஆல் த சப்போர்ட் அண்ட் கைண்ட் வேர்ட்ஸ். தேவதர்ஷினி மேம், எல்லாரையும் சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டே இருக்கு. அவங்க கூட ஒர்க் பண்ணது ரியல் மொமெண்டாக எனக்கு என்னால் அதை ப்ராசஸ் பண்ணவே முடியல. தேங்க்யூ ஸோ மச் மேம். நளினி மேம், அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்ததுலேருந்து அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்தாங்க எங்க கூட எல்லாம். தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் விக்கி அண்ணா, I'm so happy for you. உங்க படம் வந்ததுக்கு அப்புறம் I just hope எல்லாமே உங்களுக்கு சூப்பரா வரணும்னு. And of course காவியா அக்கா, ஒரு I think 2021ல சம்திங் உங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஸ்டாப் பண்ணது எனக்கு ஞாபகம் இருக்கு. இப்போ வந்து நீங்க அக்கா டு மீ. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. அண்ட் கெனான் கேங்கோட கேங், சின்னா, ஈஸ்வர், எல்லாருக்கும் எனக்கு எப்படி நன்றி சொல்லணும்னு தெரியல. எல்லாரும் வந்துட்டு அவ்வளோ சப்போர்ட்டிவா ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா என் கூட இருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். தாஜ், கேரன், சோனி, ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ கைஸ். இது வந்து எல்லாருடையும் ட்ரீம் ப்ராஜெக்ட். அகெயின் கென், இப்படி பார்க்காத. தேங்க்யூ ஸோ மச் இதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் தேங்க்யூ. Thank you so much guys, that's so lovely. உங்க மூணு பேரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கிறதுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். Thank you so much. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து அவங்கள ஸ்டேஜ்ல இருந்து கீழ அனுப்பலாம். One second, I forgot to mention GV Anna. ஞானம், like I am also a big fan of you. உங்களோட ஒரு சாங்ல பாட்டுலாம் கேட்டு அதுக்கு அப்புறம் உங்களோட சாங்ல நடிக்க முடியுது is like a very big thing. Thank you. Sorry. சூப்பர். ஆன்சர் எழுதிட்டு அடிஷனல் ஷீட் வாங்கி ஆன்சர் எழுதிருக்காங்க. பட் எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச் கைஸ். அடுத்ததாக இந்த மேடைக்கு நம்ம கூப்பிட போறது வந்து ஒரு மிக முக்கியமான நடிகர். அவர் ஒரு நேஷனல் அவார்ட் வின்னிங் பெர்ஃபார்மர்.
மலையாளத்துல பல படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. இப்ப தமிழ்ல அவர் நடிச்சிட்டு இருக்க படங்களோட லைனப் எல்லாம் கேட்டாலே நமக்கு ஒரு நிமிஷம் தலை சுத்தும். ஒரு சைடு சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட ஜெயிலர் 2ல இருக்காரு, இன்னொரு பக்கம் நம்ம நடிப்பு அசுரன் தனுஷோட கரையில இருக்காரு. லெட் அஸ் வெல்கம் சூரஜ் வெங்கடேஷ் சார் ஆன் ஸ்டேஜ். சார் ஒரு தனி வைபு தான். ரீசெண்டா அவரோட இன்டர்வியூஸ் நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். அதுல எவ்வளவு ஜாலியா ஜோயலா அவர் பேசியிருந்தான்னு நமக்கு தெரியும். சார் ஹாய் சார், லுக்கிங் வெரி ஸ்மார்ட் டுடே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஏதாவது சொல்ல வந்தீங்களா? யூத். தேங்க்யூ சார். இப்போ சார் ஆக்சுவலா வந்து நீங்களும் பயங்கர ஒரு ஜென்சி பையன் மாதிரி வந்திருக்கீங்க ஸ்டேஜுக்கு. நீங்க இந்த படத்துல கென்னோட அப்பா. எப்படி சார் இது எப்படி சாத்தியமாச்சு? சொல்லலாம். எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். இது என்னோட 2வது தமிழ் மூவி தான் யூத்து. தமிழ்ல இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு டிரெக்டர் கென், ப்ரொடியூசர் கருணாஸ், சாரி கருப்பையா, சாரி சார் கருப்பையா, தேங்க்யூ வெரி மச். இந்த படத்துல எல்லாரும் சூப்பரா பண்ணிருக்காங்க. தேவதர்ஷினி மேம் எனக்கு முந்தானே இருந்த படம் எல்லாம் நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது பல வாட்டி நான் சொன்ன விஷயம்தான். இவங்க கூட ஒர்க் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். நளினி மேம் தேங்க்யூ வெரி மச். அப்புறம் 3 ஹீரோயின்ஸ் அனுஷ்மா, மீனாட்சி, பிரியான்சி, இன்னும் நம்ம சின்ன இங்க இருக்க சின்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரு மிமிக்ரி தான், அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ப்ரோ. அப்புறம் கென்னை பத்தி என்ன சொல்றது, கென்னு வந்து கேரளாவில் வந்து எனக்கு ஸ்டோரி நரேட் பண்ணும்போது ஒவ்வொரு கேரக்டரோட இமோஷனோட தான் அவர் பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சாச்சு. அது என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வித் ஆர்ஆரோட. இவர் மொபைலில் ப்ரீ ஷூட் பண்ணி ஃபிலிம் ஃபுல்லாகவே என்ன காமிச்சாச்சு. ஃபிலிம் பார்த்த மாதிரி அப்பவே இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். கென்னு வந்து அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அவரோட சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சது. இனிமே அவர் ஃபியூச்சர்ல வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஆயிடுவேன், அது நாட் டவுட். ஆகணும் கென். அந்த மாதிரி இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கொடுத்து பெருசா பண்ணிருக்காங்க ப்ரொடியூசர். கண்டிப்பா உங்களும் தமிழ்ல ஒரு பெரிய ப்ரொடியூசர் ஆயிடுவேன். அப்பவும் என்ன வச்சு படம் பண்ணுவீங்க, பண்ணணும், விட்டுடாத. தேங்க்யூ. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே, காஸ்டியூம், கேமரா, ஆர்ட், எல்லாருமே, எஸ்பெஷலி மியூசிக், ஜிவி சார் சூப்பர் சார், உங்களோட ஃபேன் தான். இது 2வது மூவி தான். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். இனி என்ன நம்ம தனுஷ் சார், ஹாய் சார். தனுஷ் சார் இந்த இவெண்ட்டுக்கு வந்ததுக்கு என்னோட பர்சனல் தேங்க்ஸ். தேங்க்யூ சார். சாரோட கூட விக்னேஷ் ராஜா டைரக்ஷன்ல வந்து கர மூவி நான் பண்ணிட்டேன். சாரோட பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் சார், தேங்க்யூ வெரி மச். வெயிட்டிங். வெற்றிமாறன் சார் அன்னைக்கு பூஜையில நான் பார்த்தேன், பட் எனக்கு பர்சனலா ஒன்றும் பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அன்னைக்கு சாரோட ஒரு மிகப்பெரிய ஃபேன் தான் நான். எல்லா மூவியும் நான் பார்த்தேன். முதல்ல இருந்து பொல்லாதவன் இருந்து இப்போ அசுரன், நம்ம எல்லாமே பார்த்தேன். அசுரன்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எஜுகேஷன் விஷயத்தை பத்தி பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். தேங்க்யூ. இப்போ கேட்கலான்னு எனக்கு தெரியல, உங்க கூட ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்கு சார். சும்மா மைண்ட்ல வச்சுக்கோங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். நம்ம ரியல் லைஃப்ல நடக்கிற நிறைய விஷயங்கள் இந்த படத்துல இருக்கு, எல்லாருக்கும் கனெக்ட் பண்ண முடியும். அப்புறம் மார்ச் 19க்கு தியேட்டர்ல எல்லாரும் வரணும். இது நல்ல ஒரு சூப்பரான என்டர்டெயின்மெண்ட். மார்ச் 19க்கு அப்புறம் சினிமா பேசட்டும். தேங்க்யூ வெரி மச். என்னோட கேரக்டருக்கு எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு, என்ன சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே பெரிய நன்றி. எஸ்பெஷலி நாட்டுராஜா, துரை, தேங்க்யூ வெரி ஒன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். முதல்ல கேட்டேன், அந்த கேள்வி அப்படியே பாஸ் பண்ணி போயிட்டீங்க. பட் எனிவேஸ் ஓகே. எப்படி இவ்வளவு யூத்தா இருக்கீங்கன்னு கேட்டேன் சார். அத டிப்ஸ் ஏதாவது சொன்னீங்கன்னா. சாரி, எப்படி இவ்வளவு யூத்தா இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். நான் எப்பவுமே யூத் தான். ஆல்வேஸ் சார், ஆல்வேஸ். சூப்பர் சார். தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் சார். தேங்க்யூ சோ மச். சோ அடுத்தபடியாக இந்த மேடைக்கு கூப்பிட போறவரு, சினிமாக்குள்ள அவர் வந்து கிட்டத்தட்ட இந்த வருஷமான அவருக்கு 25 ஆண்டுகள் வந்து நிறைவடையுது. ஒரு சாதாரண லைட் மியூசிக் ஆர்டிஸ்டா ஆரம்பிச்சு ஒரு நடிகனாகி இன்னைக்கு பொதுப்பணி துறை வரைக்கும் வந்து முன்னேறி இருக்காரு.
ஸோ அவருக்கு கொடுத்த சினிமாவுக்கு அவர் வந்து இன்ட்ரெக்டா நமக்கு கொடுக்கறது அவர் வீட்டுல இருந்தே ஒரு வாரிசு. ஸோ அவரு இன்னைக்கு வந்து நடிகர் மற்றும் இயக்குனர் ஆகியிருக்காரு. ஒரு பெரிய கரகோஷத்தோட நம்ம கருணா சார் மேடை கிடைக்கலாம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நன்றி உங்க எல்லாரையும் இந்த தேட்டரில் ஒரு நல்ல நிகழ்வில் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. முதல்ல நான் வந்து வெற்றிமாறனுக்கும் தனுஷ் சாருக்கும் தான் நான் நன்றி சொல்லணும். அது எல்லாருக்கும் அமையுமான்னு தெரியல. அவனை ஒரு நடிகனாக அடையாளப்படுத்திய வெற்றிமாறனும் அவனுக்குள்ள ஒரு திறமை இருக்கிறங்கிறத கண்டுபிடிச்சி நீ டைரக்ஷன் கற்றுக்க, என் கூட இருந்து வேலையை கற்றுக்கன்னு சொல்லி அவனை ஒரு புள்ள மாதிரி கூடவே வச்சிருந்து அவனுக்கு இயக்கத்தை கற்றுக் கொடுத்த தனுஷ், 2 பேரும் இந்த இடத்துல ஒன்றா இருந்து அவனுக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுங்கிறது இது எத்தனை பேருக்கு அமையும் அப்படின்னு எனக்கு தெரியல. முதல்ல என் வாழ்நாள் நன்றியை அவங்க 2 பேருக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் இதே தனுஷை வந்து திருடா திடீரில் தான் முதல் நான் சந்தித்தேன். அப்போ அவருக்கு ஒரு 18 வயசு இருக்கும், 18 வயசு 19 வயசு தான் இருக்கும். இன்னைக்கு நான் அவரை எப்படி நம்ம எல்லாம் பார்க்குறோம் அப்படிங்கிறது இருக்கு. அன்னைக்கு இதே தனுஷ் அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் அன்னைக்கு காதல் கொண்டேன் படம் ரிலீஸ் ஆகலை. ஆனால் காதல் கொண்டனுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு நான் அவங்க அண்ணன் டைரக்டர்கிட்ட ஃபோன் பண்ணேன். நீங்கள் ஒரு இந்திய சினிமாவுக்கு தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகச்சிறந்த நடிகனை கொடுத்துருக்குறீங்கன்னு தான் நான் சொன்னேன். இதை வந்து காதல் கொண்டேன்ல சொன்னேன். ஆனால் இன்னைக்கு இந்த சின்ன வயசுல இந்தியாவிலேயே 2 நேஷனல் அவார்டு வாங்கின ஒரு நடிகர்னா அது வந்து தனுஷ் மட்டும்தான். ஆனால் அன்னைக்கு வந்து அவருக்கு வந்து நிறைய மன வருத்தங்கள் இருந்துச்சு. ஏன்னா அன்னைக்கு இருந்த மீடியாக்கள், அன்னைக்கு இருந்த பத்திரிகைகள்லாம் வந்து இவரெல்லாம் எதுக்கு நடிக்க வந்தாருன்னா நிறைய கேலிகள் பேச்சுகள்லாம் பேசினாங்க. ஆனால் அன்னைக்கு நான் சொன்னேன், இதே மாதிரி சில நடிகர்கள் குறிப்பா விஜய் போன்ற நடிகர்கள் கூட சொல்லியிருக்காங்க இந்த பத்திரிகைகள். ஆனால் அவங்களோட அட்டைப்படம் நம்ம பத்திரிகையில வராதாங்கிற காத்துக்கிட்டு இருக்கிற காலங்கள் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இதே சூழல் நிச்சயமா உங்களுக்கும் வரும் அப்படின்னு நான் இன்னைக்கு நம்பினேன். அவர் மேல இருந்த அந்த திறமையின் மேல இருந்த நம்பிக்கையில. ஸோ அப்பேற்பட்ட ஒரு ஆக சிறந்த இன்னைக்கு தேசிய அளவுல பல விருதுகளை பெற்ற இயக்குனர் வெற்றிமாறன், அவருடைய முதல் கதை பொல்லாதவன். அந்த பொல்லாதவன் கதையிலிருந்து நான் அவர் கூட டிராவல் பண்றேன். அந்த படத்துல நான் நடிச்சேன். ஆனா அதுக்கப்புறம் எந்த படத்துலயும் அவர் என்ன நடிக்க கூப்பிடல, அது வேற. பட் இருந்தாலும் அந்த படத்துல இருந்து நான் டிராவல் பண்ணியிருக்கேன். அந்த படம் அதுல குறிப்பா வந்து அந்த படத்துல தனுஷ் சார் வந்து அந்த உடம்ப வந்து ஒரு 6 பேக் மாத்தி அதுக்கு எவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டு அந்த ஃபைட் சீன் பண்ணாருங்கிறது இருக்கு. ஸோ ஆக இந்த சினிமா அப்படிங்கிறது நீங்க சொன்ன மாதிரி நான் 12 வயசுல இருந்து மேடைகள்ல மக்களை சந்திச்சுக்கிறேன். 12 வயசுல இருந்து என் வாழ்க்கை இதுதான். அவன் கென்னு சொல்ற மாதிரி எனக்கு வந்து சினிமா தவிர வேற எதுவுமே தெரியாது. இந்த அரசியல்லாம் வந்து திடீர்னு இடையில நடந்த விஷயங்கள் தான். பட் அது பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு அடிப்படையா நான் வந்து ஒரு கலைஞன், சினிமாவில் சம்பாரிச்சு சினிமாவிலேயே படங்கள் எடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி இப்படி ஒரு நடுத்தர வாழ்க்கையத்தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆனா நான் ஒன்றை மட்டும் முழுசா நம்பினேன், சினிமாவுக்கு நாம உண்மையா இருந்தால் சினிமா ஒருபோதும் நம்மை கைவிடாது அப்படின்னு நான் நம்பினேன். அப்படி நான் வச்ச அந்த நம்பிக்கையினுடைய ஒரு நம்பிக்கை தான் என்னுடைய மகன் கென்னு நான் நினைக்கிறேன். அதே நேரத்துல என்னுடைய மனைவிக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அவங்களுடைய வளர்ப்பு, அவங்களுடைய அனுசரிப்பு, அவங்களுடைய அந்த மோட்டிவேஷன், இது எல்லாம் சேர்ந்ததுதான் கென்னு. ஆனா நான் எப்போதும் நம்புறது வந்து ஒரு திருவள்ளுவருடைய குரல் தான். என்னுடைய சின்ன வயசுல இருந்தே தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் அப்படிங்கிற அந்த குரல். அந்த கடவுளே நம்ம கைவிட்டாலும் நம்முடைய உழைப்பும் நம்முடைய திறமையும் ஒருபோதும் நம்மளை கைவிடாது அப்படிங்கிறத காலம் முழுவதும் நீங்க மனசுல வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர் கருப்பையா, அப்புறம் அந்த பையன் பிரணவ் அவரு, அப்புறம் காளின்னு ஒரு பையன், 3 பேர் வந்தாங்க. அதுல ஒருத்தர் வெளியேறிட்டாரு. பட் அவங்க 2 பேரு அவங்க அம்மா எல்லாம் சேர்ந்து ஒரு புது பசங்க, நீங்க இவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம இந்த 25 வருஷத்துல நல்ல விஷயங்களை விட கசப்பான விஷயங்கள் தான் அதிகமா சினிமாவில் கத்துருக்கிறேன். அப்போ நான் நம்பிக்கை இல்லாமல் நான் யோசிக்கும் பொழுது அந்த பசங்க ரொம்ப கேஷுவலா இல்லை அங்கிள் நான் பண்ணிடுவாங்க அப்படி மாதிரி சொன்னாங்க.
ஆனால் நான் ஒன்றை மட்டும் சொல்றேன், ஒரு 100 படம் எடுத்த கம்பெனி கூட இந்த அளவுக்கு சிறப்பா ஒரு படத்தை எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு இந்த சின்ன வயசுல ரொம்ப அனுபவமா, ரொம்ப நேர்த்தியா, உண்மையா அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்துல நான் இன்னொன்னு சொல்லிடுறேன், இந்த 25 வருஷத்துல நான் அந்த சினிமாவில் யாருக்கிட்டையும் நான் எதுக்காகவும் போய் நின்னதில்லை. ஒருவேளை இந்த படங்கள் வெளியிட்டது பண்ணதுல இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்கள்ட்ட வேணா போய் நின்றுருப்பேன். அதை தாண்டி நான் வேற யார்கிட்டையும் போய் வாய்ப்புக்கோ அதுக்கெல்லாம் போய் நின்னதில்லை. முதல்ல வாய்ப்பு நம்ம கேட்கிட்டோம்னாலே ஒரு நடிகன் வந்து வாஷ் அவுட்டு தான். அது திறமையின் அடிப்படையில இந்த கேரக்டர் பண்ணா நல்லா இருக்கும்னு வந்தா தான் உண்டு. ஏன்னா நான் அதிகமா நடிச்ச படங்கள்ல ஹீரோக்கள்லயே வந்து நான் அதிகமா நடிச்சது தனுஷ் கூட தான். நிறைய படங்கள் நான் தனுஷ் கூட மட்டும்தான் நடிச்சேன். ஆனா அவர் கூட நான் நடிச்ச 16 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்ப நான் கரையில நடிச்சிருக்கேன். அந்த கரையில அவருக்கு அவார்டு கிடைச்சிச்சுன்னா எனக்கும் கொடுத்தாகணும், இல்லைன்னா நான் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் மேல செம வெறுப்பாயிருவேன். ஏன்னா நான் பிஜேபி திட்டங்கிட்டு சொல்லி கொடுக்காம அவாய்ட் பண்ணிடக்கூடாது, கொடுத்தே ஆகணும். அந்த விதத்துல நான் யாருக்கிட்டையுமே பெருசா எதுக்கும் போய் நின்னதில்லை. ஆனா என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைமா இவன் நடிக்கணும்னு முடிவெடுத்ததுக்கு பிறகு நான் வந்து இதுக்கு ஒரு லவ் படம், லவ் சாங்ஸ், நல்ல சாங்ஸ் வேணும் அப்படிங்கிற பொழுது நான் நேரடியா ஜீவிய ஒரு ஷூட்டிங்ல தான் போய் பார்த்து, இது மாதிரி என் பையனை வச்சு பண்றேன் தம்பி, நீங்க தான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டேன். எனக்கு என்ன சம்பளம் கொடுப்பீங்கன்னு அவர் கேட்கல. இன்னைக்கு நீங்க என்ன சம்பளம் வாங்குறீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா நிச்சயமா என்னால் அதை கொடுக்க முடியாது. ஆனா ஏதாவது நான் என்னாவது பண்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதெல்லாம் ஒண்ணு வேணாம், உங்களுக்காக கென்னுக்காக நான் இந்த படம் ஃப்ரீயா பண்றேன் அப்படின்னு இந்த 25 வருஷத்துல எனக்கு இந்த சினிமாவில் இந்த ஒரு வார்த்தை, இன்னைக்கு எப்படி பார்த்தாலும் அவர் பண்ற படங்கள், இப்ப தனுஷார் கூட எல்லாம் படம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த படங்கள் அவர் என்ன சம்பளம் வாங்குறாருன்னு தெரியும். நம்ம சொன்ன ஐடி பிரச்சனை வந்துடும், அதனால நம்ம சொல்லக்கூடாது. பட் இருந்தாலும் இது வந்து ஒரு வாழ்நாள்ல நம்ம வந்து அவருக்கு நன்றியோட இருக்கணும். அதே மாதிரி இதுல ஒர்க் பண்ணியிருக்கிற எல்லாருமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்காகவும் அவனுடைய பழக்கத்திற்காகவும் அவன் மேல ஏதோ ஒரு பாசத்தினாலையும், அதுல இதுல இருக்கிற நிறைய பேர் தனுஷார் கூட இருந்தவங்க தான். ஸோ அவங்க எல்லாருமே தனுஷார் மூலமா தான் இவனுக்கு அவங்களெல்லாம் தெரியும். இப்படி எல்லாருமே சேர்ந்து இதுல வந்து அவனுக்கு ஒரு சப்போர்ட்டா இருந்திருக்கிறீங்க. இதுல ஒர்க் பண்ண ஒரு லைட்மேன்ல இருந்து, ஒரு ஆர்ட் அசிஸ்டன்ட்ல இருந்து, ஒரு ப்ரொடக்ஷன்ல பாத்திரங்கள் ஒரு அம்மாவில இருந்து அத்தனை பேருக்கும் என்னுடைய குடும்பத்தின் சார்பா, என் சார்பா நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்துல இந்த படத்துல முக்கியமான ஒரு கதாநாயகன், இந்த படத்தினுடைய கேமராமேன். அந்த பையனுக்கு பெரிய இது இந்த இன்று எல்லாம் இல்லாட்டியும் கூட, ஆனா நிச்சயமாக இந்த தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஒளிப்பதிவாளரா அந்த பையன் வருவான், அது என்னுடைய நம்பிக்கை. ஸோ இதுல நான் எல்லாருக்கும், அதாவது கருப்பையா குடும்பத்தார், பிரதீப் பிரணவ்னா அவங்க அம்மா, அவங்க குடும்பத்தார், அவனுடைய வருங்கால மனைவி, இப்படி எல்லாருக்கும், பத்திரிகையாளர்கள் இங்க கலந்துக்கிட்ட, அதே மாதிரி இந்த படத்துல கென்னோடைய ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தான் கிட்டத்தட்ட 2 வருஷம் இவங்க பண்ண டார்ச்சரை தாங்கின என் பொண்டாட்டிக்கு தான் எந்த அவார்டு வந்தாலும் நீங்க கொடுக்கணும். 2 வருஷம், ஒரு நாள் 2 நாள் கிடையாது. கதை எழுதுறேன், பாட்டு எழுதுறேன், கம்போஸ் பண்றேன்னு. நம்ம வீடே வந்து ஒரு மினி ரெஸ்டாரண்ட் மாதிரி தான் இருக்கும் எப்போதுமே. 10 பேர் 15 பேர் சமைச்சு போட்டு தான் அவன் இவ்வளவு ஒல்லியா இருக்கான். என் ஒய்ஃப் ஆக்சுவலி இதை விட ரொம்ப நல்லா குண்டா இருந்தா. இவ்வளவு இழைச்சி போனது காரணமே என்னன்னா இவங்க பண்ண டார்ச்சர் 2 வருஷம். பட் அவங்க எல்லாருமே இங்க வந்திருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சினிமா உங்க அம்மா எங்க அம்மா இல்ல, இது சினிமா. இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன இருந்தாலும் அதுதான். எதையுமே தலையில ஏத்திக்காதீங்க. இன்னைக்கு நீங்க இயக்குனர் ஆனது உங்களுக்கு தவிர்க்க முடியாத ஒரு சூழல், அவ்வளவுதான். ஆனா அதை கத்துக்கன்னு சொன்னது தனுஷ் தான், அதுல ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. அவர் உன்னை செலக்ட் பண்றாருன்னா அவளை ஈஸியா ஒரு விஷயத்த செலக்ட் பண்ண மாட்டாரு. அப்படி செலக்ட் பண்ண ஆட்கள் யாருமே இந்த சினிமால தோக்கவும் கிடையாது. எல்லாமே ஒரு பெரிய இடத்துலதான் இருக்காங்க. நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல. ஆனா அந்த 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 ஜட்ஜ்மெண்ட் அவர்கிட்ட இருக்கு. அது போக நான் எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்துட்டு நான் கென்னுகிட்ட கூட சொன்னேன், எப்போ நான் பார்த்தேன், எத்தனையோ வருஷம் ஆச்சு, இத்தனை வருஷத்துல இன்னமும் சினிமாவை தவிர வேற எந்த சிந்தனையுமே இல்லாத ஒரு நடிகன் தனுஷுங்க. இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பல. பட் ஆகவே உங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. நான் நிறைய நேரத்தை எடுத்துக்கிட்டு நினைக்கிறேன். எனிவே ஒரு வள்ளுவருடைய ஒரு குறள் இருக்கு, அது ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு ஒரு வள்ளுவருடைய குறள். இதை விட என்னுடைய மனைவிக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை அவனோட பிள்ளையாக அவன் கொடுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ரியலி ஐ ஆம் ப்ரௌட் ஆஃப் யூ மை டியர் சன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச் கருணா சார். என் பல மேடைகள்ல சொல்லியிருக்காரு,
எனக்கும் எங்க அப்பாவுக்கு இன்னொரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்குன்னு இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எண்டிங் வந்து கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறேன் அட் தி மூமெண்ட்ல. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கூட பேச போற பத்தி சொல்லணும்னா, சினிமாவில் வரணும்னு நினைக்கிறேன் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு ஆக்டர் ஆகணும், டிஓபி ஆகணும், மியூசிக் டைரக்டர் ஆகணும், எடிட்டர் ஆகணும்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேரஸ்ட் பீப்புள் தான் நான் ஒரு ப்ரொடியூசர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவே எடுப்பாங்க. இஃப் ஐ எம் நாட் ராங், இஸ் தி youngest producer right now in one of the youngest producers right now in Indian cinema. இவர் 26 வயசு தான் ஆகுது. So let us welcome பார்வதா என்டர்டைன்மெண்ட் ப்ரொடக்ஷன்ஸ் உடைய ப்ரொடியூசர் கருப்பா ஸ்ரீராம் on stage. ஒரு பிக் மொமெண்ட், பிக் ஸ்டேஜ். எஸ் கருப்பு ப்ரோ, ஆன் டு யூ. ஸோ ஒரு டைரக்டரா இந்த ஸ்டேஜ் ஏறணும் அப்படிங்கிறது தான் எப்பயுமே இருந்த ஆசை. பட் இந்த ஸ்டேஜ் ஏறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன். பட் இங்க ரொம்ப டைம் எடுக்காம சீக்கிரம் பேசிட்டு போயிடலாம் அப்படிங்கிறது தான் ஐடியா. தனுஷ் சார், ஸோ தேங்க்ஸ் அலாட் ஃபார் கமிங். நான் ஒரு 8th 9th படிக்கும்போது 3 படம் வந்துச்சு. படிக்கலன்னு சொல்லிட்டு 12 மார்க் வாங்கிட்டியே, இட்ஸ் மெடிக்கல் மிராக்கல் தான் சொல்லி ஃபேஸ்புக்ல மீம் பேஜ் வச்சு உங்க போட்டோ டிபியில் வச்சுட்டு சுத்திட்டு இருந்த ஒரு ஃபேன் பாய் தான் நானும். அண்ட் வெற்றி சார், வி ஹேவ் கனெக்ட்னு எனக்கு இருக்கு, உங்களுக்கு அது ஞாபகம் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. லாக்டவுன் டைம்ல என்ன லைஃப்ல அடுத்து பண்றதுனே தெரியல. ஒரு படம் கமிட் ஆகிற மாதிரி இருந்துச்சு, டைரக்டரா நடக்கல, அன்சர்டனிட்டி அதிகமா இருந்துச்சு. நைட்டு ஃபுல்லா உட்காந்து விகடன்ல மைல்ஸ் டு கோ ஆர்டிகல் ஃபுல்லா படிக்கிறேன். காலையில அவ்வளவு இமோஷனலா ஒரு ஃபீல். எனக்கு ஒரு 5 மணிக்கு உங்க நம்பர் இருந்துச்சு என்கிட்ட, நான் வந்து அவ்வளவு பெரிய மெசேஜ் உங்களுக்கு அனுப்புறேன். 6 மணிக்கு நீங்க தேங்க்யூன்னு ரிப்ளை பண்றீங்க. அதுதான் எனக்கு அந்த லாக்டவுனை அடுத்த 6 மாசத்துக்கு ஓட்டுறதுக்கான ஒரு பாசிட்டிவிட்டியா இருந்துச்சு. அண்ட் கமிங் நெக்ஸ்ட் டு ஜிவி சார். ஜிவி சாருக்கும் எனக்கும் ஒரு லாங் பேக் கனெக்ட் இருக்கு. 2015ல நான் 11th படிக்கும்போது செப்டம்பர் மந்த் வந்து த்ரிஷால்னா நயன்தாரா ரிலீஸ். அந்த டைம்ல என் காலேஜுக்கு ஞானவேல் ராஜா சாரும் ஜிவி சாரும் ஏவி வெங்கடேஷ் சார் மூலமா வந்தாங்க என் ஸ்கூலுக்கு, மை ஸ்கூலுக்கு வந்தாங்க. நான் எடுத்த ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிமுக்கு அப்போ ஒரு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்து என் கூட ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு போனது ஜிவி சார். அங்க இருந்து 3 வருஷம் லேட்டர் நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ண படம் காதலிக்க யாரும் இல்லை. அதுல நான் தான் கேரவானுக்கு வெளில நின்று ஜிவி சார் ஷார்ட்டுக்கு கூட்டு வருவேன். ஸோ 2025 கென் என்கிட்ட வந்தாப்புல வந்துட்டு யார் மியூசிக் அப்படின்னு கேட்டேன். ஜிவி சார் அப்படின்னா, இல்லடா நம்ம யூஸ்வலா பண்றதை தாண்டி ஒரு செலவு பண்றோம் அந்த படத்துக்கு, சாரை நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியுமா, நம்ம கூப்பிட்டுட்டு எப்படி அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் கேட்டேன். அண்ணா அதெல்லாம் இல்ல, சார் நமக்காக ஒண்ணு பண்றாரு, கதைக்காக ஒண்ணு பண்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னா. சொல்லும் போது அதை தாண்டி சார் இன்னொரு விஷயம் பெருசா அந்த படத்துக்கு பண்ணிருக்காரு. இந்த படத்தை அவ்வளவு லவ் பண்ணி, கென்ன அவ்வளவு லவ் பண்ணி சொந்தமா ஒரு லேபிள் ஆரம்பிச்சு இந்த பாட்டையும் இந்த படத்தையும் பெரிய லெவல்ல சார் எங்களுக்கு பிளேஸ் பண்ணி கொடுத்திருக்காரு. இதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். You have been a great support through my journey. And சத்தியம்ல நிக்கிறோம். April 29, 2025 டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிற படத்தோட பிரீமியர் ஷோ. அதோட இன்டர்வல்ல இதே சத்தியம்ல மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அமமுத்து சூர்யான்னு சொல்லி கென் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கிறாரு. ஜஸ்ட் பிஃபோர் தட் படத்துக்கு வரதுக்கு முன்னாடி கீழே டீ கடையில எல்லாரும் பேசிக்கிறாங்க. அப்ப நான் ஒரு பெரிய கம்பெனில கதை சொல்லியிருக்கேன். எனக்கு முன்னாடி லைன்ல யார் இருக்கான்னு பார்த்தா கென். என்கிட்ட கீழே டீ கடையில சொல்றாங்க, கென் கதை உள்ள அப்ரூவ் பண்ணிட்டாங்க தலைவா, அடுத்து நீங்க தான் அப்படின்னா செம்ம ஜாலி. அவ்வளவுதான், ஓகே நம்ம உட்காந்துருக்கோம், 2 படம் சைன் பண்ணிட்டோம், 2 ப்ரொடக்ஷன்ல உட்காந்துருக்கோம், எங்கேயும் நடக்கல, இந்த வருஷம் நமக்கு ஏதாவது ஒன்று நடந்துரும்னு சொல்லி இந்த மே மந்த் பாசிட்டிவா ஸ்டார்ட் பண்ணலாங்கிற ஐடியால என்ன பார்த்து சொல்றேன், தலைவா நீங்க தான் அடுத்து போல என்னையும் கூப்பிட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன், சேர்ந்து பண்ணுவோம் நம்ம அப்படிங்கிற. 10 days லேட்டர் கென் டைரக்டர், நான் ப்ரொடியூசர். அது எப்படி நடந்துச்சுங்கிறது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. இதெல்லாம் சொன்னா என்னவா எங்களை யோசிப்பீங்க அப்படிங்கிறது தெரியல. பட் பார்வதா என்டர்டைன்மெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறதா படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனியோட பேரு. இந்த பேரை நாங்க ஏன் வச்சோங்கிற கேள்வி நிறைய கேட்டிருக்காங்க. நானும் என்னோட ஃப்ரெண்டு பிரணாப் அப்படின்னு சொல்லிட்டு என் காலேஜ் ஃப்ரெண்ட் 2 பேர் சேர்ந்து தான் அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம். அப்ப நீ என்னன்னா பண்ணிக்க மச்சான், ஆனா பேர் மட்டும் அம்மா நியூமராலஜி பார்த்து வைப்பாங்க அப்படின்னு தான். சோ அப்ப அவங்க அம்மா இத்தனையே ப்ரொடக்ஷன் கம்பெனி பேர்ல வரணும்னு சொல்லிட்டு வச்ச பேர் தான் பார்வதா. அப்படி ரேண்டமா ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு கம்பெனி, ரேண்டமா ப்ரொடியூசரான ஒரு ப்ரொடியூசர் தான் நான். அந்த 10 நாள்ல என்னாச்சு அப்படின்னு கேட்டா, படம் போயிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் படம் கதை எழுதுன 4 ஹீரோ கிடைக்கல, அடுத்து ஒரு கதை எழுதுன 2 ஹீரோ கிடைக்கல, 2 படம் சைன் பண்ணிட்டேன். இன்னும் அந்த ப்ரொடியூசர்ஸ் வெயிட் பண்ணிருக்காங்க, ரிலீஸ் பண்ணிட்டு வாடா வந்து டைரக்ட் பண்ண வாடா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிருக்காங்க. அடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. பட் டீப் டவுன் ஒரு படம் பண்ணுவோம், ஒரு பேர் வாங்குவோம், ஃபியூச்சர்ல ஏதாவது ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அதாவது நான் ப்ரொடியூஸ் அப்படிங்கிற வார்த்தை எப்படி பாக்குறேன்னா, படம் இருந்தால் மட்டும் அது ப்ரொடியூசர் கிடையாது, அதை தாண்டி என்ன அவங்களால அந்த ப்ராஜெக்ட் உள்ள வேல்யூ ஆட் பண்ண முடியும், என்ன விஷயங்கள் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற விதத்துலதான் நான் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துட்டு இருந்தேன். அப்ப என்னோட ஃப்ரெண்ட் காளி ராஜ்குமார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒரு நாள் நைட் ஒரு 11 மணிக்கு அவர் கால் பண்றாரு. கால் பண்ணிட்டு,
கருப்பையா நம்ம ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுவோம், நீ கதை கேட்க ஆரம்பி, ஒரு 6 மாசத்துல இருந்து 1 வருஷத்துக்குள்ள ஃபண்ட் நமக்கு ரெடி ஆகும், நீ கதை கேட்க ஆரம்பி அப்படிங்கிறாரு. நான் ஸ்ட்ரெயிட்டாவே கோயிங் டு மை ஃப்ரெண்ட் அமாமுத்து சூர்யா, அவன்கிட்ட போயிட்டு கேட்கறேன், யார் கதையா கேட்போம் நம்ம, இவன் உன் கதையே பண்ணிட வேண்டியதானே. இல்ல நம்ம கதையை பண்ண வேண்டாம், நம்ம ப்ரொடக்ஷனும் பார்த்து டைரக்ஷனும் பண்றதுங்கிறது நடக்காது, வெளில கதை கேட்க ஆரம்பிப்போம் அப்படின்னோடனே நான் அப்ப இருந்த அந்த ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ்ல கென்னை கூப்பிடுறேன். கென் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அண்ணே அப்படின்னு எப்பயுமே அப்படிதான் ஆரம்பிப்பாப்ல, அங்கேயே யாரா இருந்தாலும் அந்த இடத்துல ஃபிளாட் ஆயிடுவாங்க. சோ கென் வந்தாப்புல, வந்தோடனே நானும் பிரணாப்பும் சேர்ந்து உட்காந்து கதை கேட்டோம். வரும்போது எப்படின்னா இந்த விக்ரம் படத்துல வர சூர்யா சார் மாதிரி கையில ஒரு ஸ்பீக்கரோட உள்ள வருவாப்புல, உள்ள வந்து ஸ்பீக்கர் ஆன் பண்ணாருன்னா ஃபுல்லா தனுஷ் சாரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் தான், திருச்சிற்றம்பலம்ல இருந்து 3ல இருந்து விஐபில இருந்து போட்டு ஒரு ஃபுல் நரேஷன் ஒன்று கொடுத்தா எனக்கு கதை வந்து அமமுத்து அனுப்பும்போது எப்பயுமே அண்டர் செல் பண்ணி தான் அனுப்புவாப்ல. நல்லா இருக்கியா, நீ கேளு, பிடிச்சா பண்ணு, அவ்வளவுதான் அமமுத்து சொன்னது. நான் கதை கேட்கறேன், அந்த ஜோன்ல தான் நானும் கதை கேட்கறேன். எனக்கு ரைட்டிங்கா படம் அவ்வளவு பிரில்லியண்டா இருந்துச்சு. இந்த படம் ஆரம்பிச்ச விதமும் முடிஞ்ச விதமும் அதுக்குள்ள இருக்க விஷயங்களும் அதுல இருக்க செட்டப் பே ஆஃபும் ஒரு ரைட்டரா நான் பார்க்க நினைக்கிற ஒரு படமா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் வந்துட்டு விஐபி, திருச்சிற்றம்பலம், இது எல்லாமே இருக்கு. அந்த மாதிரி ஒரு படத்தை என்னால பார்க்க மட்டும் தான் முடியும், அதை எடுக்கிறதுக்கான கேப்பபிலிட்டி எனக்கு இல்லைங்கிறத நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன். அந்த ஸ்பேஸ்ல எனக்கு கென் அந்த கதையை நரேட் பண்ணும்போது ஐ வாஸ் கம்ப்ளீட்லி சோல்டு. அப்படியே திரும்பி பாக்குறேன், என் ஃப்ரெண்டு போலன்னு கண்ணுல இருந்து தண்ணீர் அந்த இடத்துல. சோ அப்ப அவனை பார்த்தோன்னா சொல்றான், மச்சான் என்ன பண்ணாலும் அந்த படத்தை நம்ம பண்ணோம் அப்படின்னு. இதுக்கப்புறம் நான் கதை கேளு இன்னொரு ஃப்ரெண்டு சொன்னார்ல, அவர் கால் அடிக்கிறேன், இல்லடா ஃபண்ட் ரெடியா இல்ல அப்படிங்கிறாரு. இது கென்னுக்கு தெரியாது, இன்னைக்குதான் கென்னுக்கே தெரியும் அந்த விஷயம், கருணா சாருக்கும் எனக்கு தான் தெரியும். அப்ப என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறோம். கென்ன சைன் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம். ஏன்னா எங்க மைண்ட்ல இருந்த ஒரே விஷயம் என்னன்னா, யாரு இந்த கதை கேட்டாலும் பண்ணிடுவாங்களே, நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, நம்ம எப்படியாவது இந்த படத்தை பண்ணிடணும்னு சொல்லி அந்த 10 நாளைக்குள்ள என்ன சைன் பண்ணணும், அட்வான்ஸ் போடலாம், ஒரு டோக்கன் அட்வான்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெரி மினிமல் நம்பர், ஒரு 50K அட்வான்ஸ் போடலாம் அப்படிங்கிறது தான் ஐடியா. அப்ப நான் அக்கௌண்ட் ஃபோன் பண்ணி கேட்கிறேன், ப்ரோ 50K இந்த மாதிரி அட்வான்ஸ் போட போறேன் கம்பெனில இருந்து. ப்ரோ 5000 ரூபாய் டிடிஎஸ் பிடிக்கலாம் ப்ரோ, 10% தான் அப்படிங்கிறாரு. சோ அந்த 45,000 ரூபாய் ரெடி பண்றதுக்கு கூட வழி இல்லாம ஸ்ட்ரகிளிங்ல இருந்த ஒரு அஸ்பைரிங் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் நான் அந்த இடத்துல. சோ அப்படி ஆரம்பிக்கப்பட்ட படம் தான் இது. சோ அங்க இருந்து சரி ஓகே என்ன பண்ணலாம், அடுத்த ஆபீஸ் ரன் பண்ணணும், எல்லாமே இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னோன்னா என்னோட ஃப்ரெண்டு அவரோட கேர்ள் ஃப்ரெண்டோட ஐடில ஒர்க் பண்ணிருக்காங்க. ஏன்னா எங்களுக்குலாம் நான் இது வரைக்கும் நில் ஃபைலிங் போட்டு தான் பண்ணிருக்கேன் இன்கம் டேக்ஸ்ல, அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான். அந்த மாதிரி ஒரு ரெவென்யூ சிஸ்டம் எதுவுமே கிடையாது. அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு எனக்கு கிரெடிட் பில்ல இருந்தும் கிரெடிட் கார்டுல இருந்தும் லோன் எடுத்து எனக்கு கொடுக்குறாரு ஆபீஸ் ரன் பண்றதுக்கு. போகுது, ஃபண்ட் ரெடி ஆயிடும் அப்படிங்கிறது போயிட்டே இருக்கு. ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் நெருங்கிடுச்சு. சோ அந்த மொமெண்ட்ல மாலி அண்ட் மான்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, அங்க ஆர் பிரேம்குமார் சார், அவரோட சன் மது முகேஷ் அண்ட் அவரோட ஒய்ஃப் பிரபா பிரேம்குமார், இவங்க கென்னோட கதையை கேட்கறாங்க. நான் கூட்டிட்டு போறேன், போயிட்டு நான் பினான்ஸ் பண்றேன் இந்த படத்துக்கு. அப்பயும் கடன் தான். அப்ப எங்க அப்பாவுக்கு வந்துட்டு ஒரு வெரி மினிமல் அமௌண்ட் ஆஃப் த கரண்ட் இருந்தா கூட அவளால அதுல இருக்க முடியாது. ஏன்னா இது எதுக்கு நம்ம வச்சுக்கிட்டு, இந்த தலைவலி எதுக்கிட்டு நம்ம இருக்கணும் அப்படிங்கறதா எங்க அப்பா. அப்ப நான் சொல்றேன், ஒரு பெரிய அமௌண்ட் நான் கடன் வாங்க போறேன், நான் பண்ண போறேன் அப்படின்னோட எங்க அம்மா என்ன கூப்பிட்டு சொல்றாங்க, திருவண்ணாமலை கோயில்ல ஸ்கிரிப்டை வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கப்ப எங்க அம்மா சொல்றாங்க, உனக்கு டைரக்ட் பண்ண சோம்பேறித்தனம், அதுக்குதான் நீ ப்ரொடியூசர் ஆக போறேன்னு சுத்திட்டு இருக்க அப்படின்னோட நான் அவ்வளவுதான் சொல்லிட்டீங்கல்ல, எனக்கு அவ்வளவுதான் டென்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லி அங்கிருந்து கரெக்டா கிளம்பி 1.5 மணி நேரம் சென்னை கார்ல வந்துட்டேன். சோ வந்து இப்படி போயிட்டு இருக்கு. பிரேம்குமார் சார் சப்போர்ட் பண்ணிட்டாரு. பட் ஒரு பாயிண்ட்ல ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எவ்ரிதிங் வென்ட் வெல். அரௌண்ட் the 8th 9th day every fund was vanished. அந்த டைம்ல ஒரு பணமும் நம்ம கையில இல்ல. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை. ஒரு 7 நாள் ஷூட்டிங் போகுது. என் மேனேஜர் 7 நாளா ஹோல்ட் பண்ணிட்டாரு. அந்த வீக்கெண்ட் நான் இது வரைக்கும் என்னோட ஐடில ஒர்க் பண்ற என்னோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட சேவிங்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து அந்த வாரம் ஷூட்டிங் நடத்துறாங்க. எங்க வீட்டுல எனக்கு வந்து சினிமா பண்ண போறேன் அப்படிங்கிறப்ப போட்டப்போ ஒரே கண்டிஷன், அவங்க போடல, அவங்க மனசுல இருந்திருக்கும் அப்படிங்கறத நான் நம்புறேன். நீ படம் எடு, என்னென்னவோ பண்ணு, அதெல்லாம் நாங்க ஒத்துக்கிறோம், ஆனா பணம்னு கேட்டு எங்கள்ட்ட வந்து நின்றாத அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அவங்க இருந்தாங்க அப்படிங்கறத நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன். அப்ப அந்த ஒரு மொமெண்ட்ல நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, வேற உனக்கு டைரக்ஷன் பண்ண சோம்பேறித்தனம் தான், ப்ரொடியூசர் ஆயிட்டேன், எப்படி போய் நிக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி. அந்த மொமெண்ட்ல எங்க அப்பா கேட்கிறாரு, என்ன பண்ணணும் சொல்லு, நம்மளே பண்ணிடுவோம் அப்படின்னு. இது எனக்காக கேட்டதா அவங்க இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. பட் நான் நம்புற விஷயம் என்னன்னா, நான் ஆரம்பத்தில் ப்ரொடியூஸ் பண்ண போறேன்றப்ப என்ன நம்பல இல்ல. பூஜைக்கு வந்தாங்க, ஃபுட்டேஜ் பார்த்தாங்க, கென்ன பார்த்தாங்க. சோ கென்ன நம்பிட்டாங்க. எங்க அப்பாக்கு இதுல என்ன பிசினஸ் இருக்குங்கிறது புரிஞ்சிருச்சு. சோ அதனால நான் இன்வெஸ்ட் பண்ண உள்ள வரேன் அப்படிங்கறது தான் எங்க அப்பா அந்த முடிவு எடுத்துறேங்கிறத நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன். இந்த மொமெண்ட்ல அப்பா அம்மா 2 பேரையும் நான் ஸ்டேஜுக்கு கூப்பிட ஆசைப்படுறேன். வாங்க வாங்க வாங்க. பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். The OG producers of கருப்பையா நம்ம கூட இப்ப ஸ்டேஜ்ல ஜாயின் பண்றாங்க. The proud parents. கருப்பையா ஸ்ரீராம், கருப்பையா சொக்கலிங்கம் ராம். ஆனா ஆக்சுவல் ப்ரொடியூசர் சொக்கலிங்கம் கருப்பையா. என் தாத்தா பேர் கருப்பையா. சோ he is the actual producer of this film. And அம்மா உண்ணாமலை.
ஸோ இவங்க 2 பேரும் வந்து நான் பயங்கர பணம் இருக்க என் அப்பாவான்னு கேட்டா கிடையாது. ஆனா என்னை கஷ்டப்படாம பாத்துக்கிறதுக்கும் என் லைஃப் ஸ்டைல ஒரு ப்ரிவிலேஜா மெயின்டைன் பண்றதுக்கும் என்னை செல்ல கொடுத்து பாத்துக்கிறதுக்கு இருந்த எங்க அப்பா. ஸோ அவர் 16 வயசுல வேலை பார்க்க ஆரம்பிச்சு ஒரு லோயர் மிடில் கிளாஸ்ல இருந்த ஃபேமிலியை கொஞ்சம் பெட்டரா ஆக்கி அதுக்கப்புறம் 97ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி மயிலாடுதுறையில இருந்து ரன் பண்ணி அவரோட ஒரு 25 வருஷம் 30 வருஷம் அவர் உழைச்சு சம்பாதிச்சது எல்லாத்தையும் அடமானம் வச்சுதான் எங்களை இந்த படம் எடுக்க வச்சாரு. அந்த படத்தை எடுத்தோம், என்ன எடுத்து கொடுத்த பிசினஸும் பண்ணிட்டோம். அப்பா வில் பி ஹாப்பி ஐ திங்க் இந்த மொமெண்ட்ல. ஸோ அண்ட் ஐ வாண்ட் டு கால் மை ஃப்ரெண்ட்ஸ் அப் ஆன் ஸ்டேஜ். பிரணாப் அவன் வரமாட்டான் ஸ்டேஜுக்கு, வந்தா நல்லா இருக்கும். சாரி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், இருந்தாலும் இப்ப இல்லைன்னா எப்ப பேசுறதுன்னு எனக்கு தெரியல. சோ நானும் பிரணாப்பும் எப்படின்னா காலேஜ் டைம்ல ஒன்னா படிக்க ஆரம்பிச்சோம். நான் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் செகண்ட் ஷிஃப்ட். பட் 2 பேருக்குள்ள இருந்த ஈக்குவேஷன் ஒண்ணுன்னா ஒரு ஊருக்கு வெளில ட்ரிப்பு போனாலும் அந்த ஊர்ல இருக்க தியேட்டர் அங்க ஒரு படம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் படம் நல்லா இருக்கா இல்லையாங்கிறது 2வது விஷயம். பட் அந்த தியேட்டர்ல உட்காந்து ஒரு படம் பார்க்கணும். கும்பகோணம் போனா 4 தியேட்டர்லயும் உட்காந்து படம் பார்ப்போம். அப்படிப்பட்ட ஒரு படங்கள் அதிகமா பார்க்கணும். எந்த வருஷம் எந்த மாசம் எந்த தேதியில படம் வந்துச்சுங்கிற வரைக்கும் கூட பிரணாப்புக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும் கடந்த 10 வருஷத்துல. அப்ப நாங்க 2 பேரும் சேர்ந்துதான் என்னோட கதையை கேட்டோம். கேட்டுட்டு என்னை விட அதிகமா அந்த படத்தை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டது பிரணாப் தான். சோ பிரணாப் அம்மா சுலோச்சனா குமார் என்னோட பார்ட்னர், அவங்களும் ஸ்டேஜுக்கு வந்தா ஐ வில் பி வெரி ஹாப்பி இந்த மொமெண்ட்ல. சோ இவங்க தான் இந்த படத்துக்கான கோர். இவங்க ஒண்ணு கொடுத்துட்டாங்க, நம்ம படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கறத தாண்டி எனக்கு இதை சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரொடக்ஷன் டீம் ஒண்ணு தேவைப்பட்டுச்சு. நாங்க 5 பேர், எங்களுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது அப்படிங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் டீம் தேவைப்பட்டுச்சு. பட் எனக்கு ஏதோ கிடைச்சது எல்லாமே ஒரு கான்ட்ராக்டர் நேசமணியன் கேங் தான். அந்த கேங்க இப்ப நான் ஸ்டேஜுக்கு கூப்பிட விருப்பப்படுறேன். ஹெட் ஆஃப் ப்ரொடக்ஷன் செல்லதுரை அண்ணா, எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் பிரின்ஸ் அண்ட் தருண், அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸிகியூட்டிவ்ஸ் பிரபஞ்சன் அண்ட் சுரேஷ், அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் கன்சல்டன்ட் அப்படின்னு சொல்லி பேர் போட்டிருக்கேன், தேஜஸ் சுரேஷ். கன்சல்டன்ட்னா ஒன்றும் கிடையாது, நாங்க தனியா ஒரு பேச்சுலரா ஒரு வீட்டுல தான் இருக்கோம். நைட் ஒரு 12 மணிக்கு எந்திரிச்சு மச்சான் அதை நாளைக்கு பண்ணலாம், மச்சான் அதை நீங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு எனக்கு கூட ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு. அது பேசுறத மட்டும் இல்லாம எக்ஸிகியூஷன்ல பல விஷயங்கள் என் தலைக்கு வராம என்னை பார்த்துக்கிட்டு என்ன கிட்டத்தட்ட 11th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணி என் கூடவே இருக்க தேஜஸ் சுரேஷ் இப்ப ஸ்டேஜுக்கு வந்தா பி வெரி ஹாப்பி. எங்க சரி ஓகே. ஸோ எல்லாரும் சேர்ந்து இப்போ ஒரு இங்க படம் பண்ணி முடிச்சிட்டோம். வெற்றி சார் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம், ஒரு படம் அதுக்கான விஷயத்தை அதுவே போய் தேடி எடுத்துக்கும் அப்படிங்கிறது தான். அதை நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். இந்த படத்துக்கு இவ்வளவு நல்லா வந்திருக்கு, இதுக்கான ஒரு விசிபிலிட்டி கிடைக்குது, இதுக்கான எல்லா விஷயங்களும் நடக்குது அப்படிங்கிறதுனா அது என்னோட லக்குங்கிறத நான் 100% நம்ப மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு லக்கு இருந்தா நான் டைரக்டரா இருந்திருப்பேன். அது இல்லாம தான் நான் ப்ரொடியூசரா இருக்கேன். இவ்வளவு நல்ல விஷயங்கள் இதுக்குள்ள நடந்திருக்குன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் கென் தான். ஸோ அவன் சொன்ன ஒரு ஸ்கிரிப்ட், அதுல இருந்த ஒரு கன்விக்ஷன், எனக்கும் கென்னுக்கும் இருக்க ஒரே வேவ் லென்த் ஏன் எங்களுக்குள்ள பயங்கர செட் ஆச்சுன்னா என்ன நடக்குதோ இல்லையோ பாத்துக்கலாம் அப்படிங்கிற வார்த்தை தான் எப்பயுமே இருக்கும். அவ்வளவு கான்பிடென்ட் அவன். அதுக்கு ஈக்குவலான ஒரு கான்பிடன்ஸ் நானும் அவனுக்கு கொடுத்தேன். 2 பேரும் ஒரு ப்ராமிஸ் வச்சுக்கிட்டோம் படம் ஆரம்பிக்கும் போது. நான் அங்கிள் கிட்டயுமே கருணாஸ் அங்கிள் கிட்டயுமே வச்ச ப்ராமிஸ் என்னன்னா எந்த பாயிண்ட்லயும் இந்த படத்தோட ஷூட்டை நிப்பாட்ட மாட்டேன், கரெக்டா அந்த படத்தை மார்க்கெட் பண்ணி தியேட்டருக்கு கொண்டு வந்து கென்னை கண்டிப்பா ஒரு ஹீரோ ஆக்கிடுவேன் அப்படிங்கிற அஷூரன்ஸை நான் கொடுத்தேன். ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோம். அதே மாதிரி கென் கொடுத்த அஷூரன்ஸ் என்னன்னா நீங்க ஒரு கதை கேட்டீங்கன்னா அந்த கேட்ட கதையை நான் உங்களுக்கு படமா எடுத்து கொடுத்துறேன், உங்களுக்கு பிடிச்ச படத்தை நான் எடுத்து கொடுத்துறேன் உங்களுக்கு அப்படின்னு கொடுத்தா. அண்ட் சோ ரொம்ப நன்றி கென். நான் ஹீரோ டைரக்டர் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இந்த படம் மூலமா எனக்கு ஒரு தம்பியா கென் இருக்கிறதுல ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் இதுல ப்ரொடியூசரா நம்ம என்னன்னா எனக்கு திருப்பியும் ஒரே பாயிண்ட்டுக்கு தான் வரணும், பணம் இருக்கவங்க ப்ரொடியூசர் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இந்த படத்துல பணம் போட வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு. பட் அதை மீறி இந்த படம் இவ்வளவு நல்லா வந்திருக்கு, இதுல ஒரு டீம் ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னா இது எல்லாமே நான் டைரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சுத்தினப்ப என் கூட இருந்த ஆட்கள் தான். சோ படத்தோட சினிமாட்டோகிராஃபர் விக்கி, நான் கென்னை மீட் பண்றதுக்கு ஒரு 20 டேஸ் முன்னாடி என் படத்துக்கு நீங்க பண்ணுங்க ப்ரோ, நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் பேசி விக்கி கிட்ட வச்சிருந்தேன். அவர் சீயிங் ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஐபோன்ல ஷூட் பண்ணியிருந்தாரு. 8 வருஷமா தெரியும், பட் ஒரு டீ கடையில ரேண்டமா மீட் பண்ணி விக்கி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் வச்சிருந்தேன். கென் வந்தோடனே எனக்கு ஃபீல் ஆச்சு, விக்கி தான் அந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நேஷுமே நான் இன்னொரு படம் ஸ்கிரிப்ட் எழுதி வேற டேரக்டர் கொடுத்திருந்தேன், அந்த படத்துக்கு எடிட்டரா லாக் பண்ணி வச்சிருந்தவர் தான் படத்தோட எடிட்டர் நேஷ். அண்ட் ராமு சார், நான் 2018ல சண்முகம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தேன். அப்ப சார் பரியரு பெருமாள் ராக்கி எல்லாம் பண்ணிட்டாரு. இருந்தாலும் அப்போ வந்து எனக்கு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணி கொடுத்தாரு.
அப்ப அவருக்கு நான் திருப்பி கால் பண்ணப்ப என்ன நினைச்சாரு, நான் டைரக்ட் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சாரு. அவருக்கே ட்விஸ்ட், இல்ல சார் நான் ப்ரொடியூஸ் பண்ண போறேன், கென் டைரக்ட் பண்றாப்ல. அப்படியா அப்படியா அப்படின்னாரு. வந்தாரு. வந்து பார்த்தோன்னா அவருக்கு முதல்ல பிடிச்ச விஷயம் என்னன்னா, நான் அது வரைக்கும் லவ் படம் பண்ணலங்க, நான் சிட்டி படம் பண்ணல, எனக்கு இதுல நிறைய ஸ்பேஸ் இருக்கு. ஒரு பீரியடுக்குள்ள, அதாவது பீரியட்னா 90s இல்லாம 2014 இப்ப பீரியட் ஆயிடுச்சு, 10 வருஷம் ஆயிடுச்சு அது முடிஞ்சு. அந்த பீரியடை ரீக்ரியேட் பண்றதுக்கான ஒரு ஸ்கோப் அதிகமா இருக்குன்னு சொல்லி கூட வேலை பார்த்த ராமு சார் அண்ட் காஸ்டியூம் பண்ண காவியா, தேங்க்யூ சோ மச். இந்த படத்துக்குள்ள வந்து இந்த படத்தை இன்னும் பெரிய படமா காஸ்டியூம்ஸ் மூலமா ஆக்குனதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சவுண்ட் டிசைன் பண்ண சச்சின் ஃப்ரம் ஷார்ட் ஃபிலிம் டைம்ஸ். ₹1 காசு வாங்க மாட்டாங்க, நீங்க பண்ணுங்க படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ற சச்சின் சுதாகரன், ஹரிகரன் அண்ட் மிக்ஸ் பண்ற அரவிந்த் அண்ட் கலர் சுரேஷ் ரவி. இங்க வரல, பட் நான் எல்லாத்துக்கும் போய் கேட்பேன் ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் பண்ணுங்க. இல்லடா பிஸியா இருக்கேன் அப்படின்பாரு. ஃபைனலா என் படத்துக்கு கலர் சுரேஷ் ரவியை பண்ண வச்சதுலயுமே ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் இதை தாண்டி நான் படத்துல நடிச்சவங்களுக்கு திருப்பி வரணும், சுராஜ் சார். ஸோ கமிங் பேக் டு சுராஜ் சார், கென் என்கிட்ட கதை சொல்லும் போதே சுராஜ் சார் அப்படின்னா, ஐ ஹவ் சீன் ஆல் மலையாளம் ஃபிலிம்ஸ், டிரைவிங் லைசன்ஸ்ல இருந்து, விக்ரத்தில இருந்து, ஆண்ட்ராய்ட் கொஞ்சப்பன்ல இருந்து. ஐ நோ தட் ஆங்கிள் ஆஃப் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஆங்கிள், நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ரீச் பண்ண ட்ரை பண்றதும் எதுவுமே நடக்கல. அப்ப நான் எழுதின ஒரு கதையில வில்லனா நடிக்கிறதுக்காக சாருக்கு கதை சொல்ல போயிருந்தேன். போயிட்டு நான் சொன்னேன், சார் இந்த கதை நல்லா தான் இருக்கும், ஆனா அது அப்புறம் பண்ணிக்கலாம், என்கிட்ட வேற ஒரு கதை இருக்குன்னு சொல்லிட்டு கென் கதையை நான் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அந்த பாயிண்ட்ல நரேட் பண்ணேன். பண்ணி முடிச்ச உடனே அவர் கூட நாத்ராஜா துரைன்னு சொல்லி ஒருத்தர் தமிழ்ல கூட கதை கேட்டு சாரோட ஃப்ரெண்டா கூட இருக்காப்ல, அவர் வந்தாரு, ஸ்கிரிப்ட் படிச்சாரு, என்ன மீட் பண்ணாரு. இமீடியட்டா திருச்சூர் போனாங்க. ஷூட்டிங்க்கு ஒரு 15 days தான் இருக்கும். அந்த டைம்ல தான் சார் எங்களுக்குள்ள வந்தாரு. அதுவும் இன் பிட்வீன் ஜெயிலர் 2 அண்ட் கரை, அந்த டைம்ல நமக்கு ஒரு டேட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சார் வந்தது ஒரு மிகப்பெரிய விஷயம். அண்ட் தேவதர்ஷினி மேம் மறக்கவே மாட்டேன் மேம். நீங்க என்ன ஃபர்ஸ்ட் வாட்டி பார்த்துட்டு கொடுத்த ரியாக்ஷன் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேம் ஷாக்கு. அவங்க ஒரு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டு ஒருத்தர் வருவாரு, மேம் டிபில நான் தானே மேம் இருக்கேன் அப்படின்னு கேட்டா, இல்லங்க நான் கருப்பையா சாரோட பையன் நினைச்சிட்டேன் டிபில இருக்குது நீங்க அப்படின்னு எனக்கு தோணல அப்படிங்கிறதா மேம் சொன்னாங்க. தேங்க்யூ சோ மச் மேம் இந்த படத்துல நீங்க நடிச்சு கொடுத்ததுக்கு. அண்ட் நளினி மேம் வெரி கிரேட்ஃபுல். படத்துல உங்களையும் டைரக்ட் பண்றதுக்கு ஒரு சின்ன சான்ஸ் எனக்கு கிடைச்சிச்சு, பட் அதை வெளில கொண்டு வர முடியல. பட் இட்ஸ் வெரி ஹாப்பி மூமெண்ட் டிரெக்டிங் யூ டூ. அண்ட் அதே மாதிரி படத்துல நடிச்ச கென் அண்ட் கேங். ஸோ ஸ்டார்டிங் வித் சின்ன நடிச்சா அப்படிங்கறதெல்லாம் தாண்டி பர்சனாவே எனக்கு சின்ன மேல ஒரு மிகப்பெரிய அட்டாச்மெண்ட் இருக்கு. அவ்வளவு இன்னசென்டான லவ்லியான பையன் சின்ன. ஸோ அண்ட் ஈஸ்வர் வந்து ஒரு பாயிண்ட்ல கென் இப்போ இன்டர்வியூ எல்லாம் பேசிட்டு இருப்பாப்ல, 3ஆவதா ஒரு ஹீரோயின் கிடைக்கல, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஐபோன்ல கென் ஷூட் பண்ணப்போ அதுல ஹீரோயினா நடிச்சது ஈஸ்வர் தான். ஒரு பாயிண்ட்ல ஈஸ்வரே நம்ம ஹீரோயின் ஆக்கிடலாமா அப்படிங்கிற ஐடியாக்கெல்லாம் நாங்க யோசிச்சோம் அந்த மொமெண்ட்ல. சோ அதுக்கப்புறம் ஈஸ்வர் தான் மியூசிக்லயுமே ஃபுல் கோஆர்டினேஷன் கூட இருந்து லிரிக்ஸ் எழுதிருக்காப்ல, பின்னாடி பேக்கிங் பாடிருக்காரு, மல்டி டேலண்டட் பர்சன். அண்ட் ஷரத் இந்த படத்துக்கு அப்புறம் உங்களை பப்ளூன்னு கூப்பிட்டா ஐ பி வெரி ஹாப்பி. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான விஷயம் பண்ணிருக்கீங்க இந்த படத்துல. நீங்க லப்பர் பத்துல இருந்து நீங்க அந்த ஒரு சீன் தான் பண்ணிருந்தீங்க, நான் கோழியை சொல்ல கெத்துன்னு, அந்த சீனுக்கே நான் மிகப்பெரிய ஃபேன் உங்களுக்கு. அண்ட் நடிச்ச 3 ஹீரோயின்ஸுமே ஒரு சிஸ்டர்லி பாண்ட் தான். அம்மா அப்பாவோட அவங்க பழகிறதாகட்டும், நம்ம வீட்டு பொண்ணுங்க. அண்ட் அந்த ஹீரோயினை ஹேண்டில் பண்றதுக்கான ஒரு டென்ஷன் இருக்கும்னு நிறைய என்ன பயமுறுத்துனாங்க உள்ள வரும்போது. அந்த எந்த டென்ஷனுமே கிடையாது, என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, நாங்களும் இந்த படத்துல ஏடிதான் அப்படின்னு சொல்லி வேலை பார்த்த ஒரு 3 ஹீரோயின்ஸ். தேங்க்யூ சோ மச். அண்ட் கேரன் அண்ட் சோனி நீங்களும் ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க, தேங்க்யூ சோ மச். அண்ட் கெட்டவன் மணி அண்ட் கேங், நீங்க இந்த படம் மூலமா லான்ச் ஆகுறதுல வி ஆர் வெரி ஹாப்பி. ஏன்னா எனக்கு உங்களோட இன்ஸ்டா கண்டென்ட்டுக்கு, அதாவது இன்ஃபுளுசருக்கும் கண்டென்ட் கிரியேட்டருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு அப்படிங்கறத வெளில பேசிப்பாங்க. கண்டென்ட் கிரியேட்டராவே எனக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கு கெட்டவன் கேங் மேல. அண்ட் தாஜ் தேங்க்யூ சோ மச் ஃபார் ஆக்டிங் திஸ் ஃபிலிம். அண்ட் ரொம்ப நல்லா எழுதுறேன், நீ இன்ஸ்டால பண்ற விஷயங்கள்ல ரொம்ப நல்லா ரைட்டிங் இருக்கு. ஐ திங்க் யூ ஷுட் ப்ராபபிலி ரைட் சம்திங் அண்ட் ட்ரை டு டைரக்ட் அப்படிங்கறத நான் எதிர்பார்த்தேன். அண்ட் இதெல்லாம் மீறி இப்ப நான் இந்த படம் இக்கட்டான சூழ்நிலையில இருந்து எனக்கு பினான்சியலா பல சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ஒரு தேங்க் இந்த இடத்துல சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஸ்டார்டிங் வித் மாலியன் மால்வி, பிரபா பிரேம்குமார் மேம் அண்ட் பிரேம்குமார் சார். அண்ட் அங்க இருந்து எங்க படத்தோட கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் விஜய் எம்பின்னு சொல்லிட்டு, ஹி ஹஸ் பீன் த கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் ஃபார் சோ மெனி குட் ஃபிலிம்ஸ், டூரிஸ்ட் ஃபேமிலில இருந்து குட் நைட்ல இருந்து இப்ப கடைசியா வந்த வித்ல வரைக்கும் அவர் தான் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர். மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஒரு பெரிய சப்போர்ட் எனக்கு பண்ணி கொடுத்து படம் ஷூட்டிங் நடக்கிறதுக்கான எல்லா வழியும் அந்த இடத்துல அவர் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் எம்எஸ்கே அப்துல் ஷேக் காதர் உத்தமபாளையம். அண்ட் ஐ வாண்ட் டு கால் மிஸ்டர் அப்துல் ரஹ்மான் ஃபார் ஹிம் ஆன் ஸ்டேஜ், இந்த படத்தோட அசோசியேட் ப்ரொடியூசர். எஸ் கருப்பு ப்ரோ, ஐ திங்க் வந்து we are running out of time. நம்ம நிறைய நிறைய பேர் வந்து இன்ட்ரோ பண்ணிருக்கோம். ஒரு வாட்டி தேங்க்ஸ் மீட்டுக்கு எல்லாரையும் மீட் பண்ணுவேன் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். அந்த டைம்ல எல்லாருக்குமே தேங்க்ஸ். நிறைய விஷயங்கள் பேசலாம். Thank you so much. ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். Thank you so much for joining. Thank you guys. சோ அடுத்தபடியாக கிட்டத்தட்ட ஒரு 100 படங்களுக்கு மேல வந்து ஒரு இசையமைச்சாச்சு. ஆனா இன்னும் அவருடைய படம் வந்து அடுத்த வாரம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்றாங்க. வெயில் ஆரம்பிச்சு இப்ப யூத் வரைக்கும் அவருடைய ஃபயர் மட்டும் இப்போ வரைக்கும் நிக்கவே இல்லை. So let us welcome the king of melody, everyone's favorite GV Prakash Kumar sir on stage. படத்துல இப்ப நம்ம எல்லாருமே கேட்டு வைப் பண்ற சாங்ஸ் அவ்வளவு அழகா நம்ம எல்லாருக்குமே கொடுத்த ஜிவி சார் நம்ம கூட ஸ்டேஜ்ல இருக்காங்க.
அனைவருக்கும் வணக்கம். ஸோ நான் நிறைய டைம் எடுத்துக்கல, ஏன்னா அவங்களாம் பேசணும், வெற்றி தனுஷ்லாம் பேசணும். ஓகே, 2 பயங்கர ஸ்ட்ரிக்டான டைரக்டர்ஸ் கிட்ட இருந்து வர ஒரு பேக் பெஞ்சர் பையன். 2 டைரக்டரும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ரிக்ட். அவங்க ஸ்பாட்டுக்கு போனா டென்ஷன் ஆனாங்கன்னா மைக்லாம் பாரு, அந்த மாதிரி ஒரு டீச்சர்ஸ் கிட்ட இருந்து வர ஒரு பேக் பெஞ்சர் ஸ்டூடெண்ட். ஒரு யங்கான ஒரு ஃபிலிம் பண்ணியிருக்காப்படி, ஒரு பசங்கள்லாம் வச்சு ஸ்கூல்ல ஒரு ஜாலியான ஒரு படம் பண்ணியிருக்காப்படி. அண்ட் எப்படி சொல்றது, எனக்கு வந்து பயங்கர சீனியர்ஸோட ஒர்க் பண்ணிட்டு ஒரு ஒரு சின்ன பசங்களோட ஒர்க் பண்றது எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு கென் கூட ஒர்க் பண்றது. எனக்கு தனுஷ் சார் அண்ட் வெற்றி சார் மூலயமா தான் எனக்கு கென் பழக்கம். அசுரன் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கெட் முடிச்ச உடனே எனக்கு ஃபுட்டேஜ் காமிச்சாரு வெற்றி. அப்ப வந்து கென்னோட போர்ஷன் பார்த்துட்டு நான் சொன்னேன், இல்ல கொஞ்சம் வெயிட் கம்மி பண்ணணும் இவரு, க்ளோஸ்அப்ஸ்லாம் திருப்பி எடுங்க வெற்றி அப்படின்ன உடனே கென்னை வந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. த்ரெட்மில்ல ஓட இங்க ஓட. ஸோ க்ளோஸ்அப்ஸ்லாம் திருப்பி பஞ்ச் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து கென்னை நான் அப்ப டார்ச்சர் பண்ணேன். அதுக்கு திருப்பி அவர் எங்க டைரக்டர் கிட்ட வந்து என்ன செஞ்சாரு, தனுஷ் சார் கிட்ட வந்து சாங் வந்து நாங்க பண்ணிடுவோம், நிலவு கென்னடியில வந்து கோல்டன் ஸ்பேரோ எல்லாம் பண்ணிடுவோம். பண்ணிட்டா போட்டு காமிப்பாரு, பயங்கர ஜாலியா வாங்கிட்டு போவாரு. அப்புறம் போன் அடிப்பாரு, மச்சான் இந்த கென்னு வந்து பிடிக்கலன்றான்டா, சாங் ஒர்க் ஆகலைங்கிறான்டா அப்படின்னு. ஏய் நல்லா இருக்குப்பா, இந்த பாட்டு பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு. இவன் ரொம்ப பிரச்சனை பண்றான் கென்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் தேடிட்டே இருந்தேன். இவன் எங்க வந்து பிடிக்கலான்னா ஒரு ஏர்போர்ட்ல மாட்டினான் என்கிட்ட. ஏண்டா ஸ்பாட் சூப்பரா இருக்கு, டைரக்டர் வந்து வாங்கிட்டு போறாரு, நீ வந்து களைச்சு விட்டு போறியாடா இப்படி அப்படின்னு. ஆனா இட் டசன்ட் ஒர்க் ஃபார் மீனா அப்படின்னா. டேய் 200 மில்லியன் போயிடுச்சுடா, பாட்டு பெரிய ஹிட் ஆயிடுச்சுடா, சார் எழுதிருக்காங்க, நம்ம வந்து பாட்டு பெரிய ஹிட் ஆயிடுச்சுடா. ஏன்னா பட் இட் ஸ்டில் டசன்ட் ஒர்க் ஃபார் மீ அப்படின்னுவா. அந்த மாதிரி வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் ஒரு கென்னு. ஸோ அவர் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் வந்து எடுத்துட்டு வந்தார். எனக்கு கருணாசனை வந்து பழக்கம், அவர் மூலமா தான் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்தேன். ஏன்னா நான் டார்லிங் படம் நடிக்கும் போது எனக்கு பயங்கரமான கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு கருணா சார். ஏன்னா அந்த படம் ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் அப்ப எப்படி இருக்கும், எப்படி ஓடும் எல்லாம் தெரியாது. அப்ப கருணா சார்கிட்ட தான் சொல்லுவேன், ஆனா இது ஃபர்ஸ்ட் படம் தம்பி, நான் வந்து ஒரு புது ஆக்டரோட நடிச்சனாலே அந்த படம் பிளாக் பஸ்டர்ப்பா அப்படின்னுவாரு. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து நான் கருணா சார் கிட்ட இருந்து தான் கெயின் பண்ணேன். அந்த படமா அவர் சொன்ன மாதிரி பிளாக் பஸ்டர் ஆச்சு. ஸோ அவருடைய பையனுக்காக அந்த படம் பண்ணணும் அப்படின்ற போது தென் வி ஸ்டார்டட். எனக்கு தனுஷ் சார் வெற்றி மூலியமா தான் எனக்கு பழக்கம். ஸோ இப்படி ஒரு யங்கான ஃபிலிம், ஒரு ஜாலியான ஸ்கிரிப்ட் சேர்ந்து பண்ணியிருக்கோம். நீங்க பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. கண்டிப்பா அவங்க 2 பேரோட ஸ்டூடெண்ட் வந்து மிஸ் ஆக மாட்டாரு, ஏன்னா அவங்க 2 பேரோட ஃபைண்ட் என்னைக்குமே ஒர்க் ஆகும். அண்ட் ஆல் தி ஆக்டர்ஸ் they've done a very nice job. தேவதர்ஷினி மேம் வந்து இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய ஹை ஒன்று இருக்கு அவங்களுக்கு. அப்புறம் நளினி மேம், அப்புறம் சுராஜ் சார் கரை படத்துல வந்து எக்ஸ்ட்ரானரியா பண்ணியிருக்காரு. நான் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வாசிட்டு இருக்கேன், எக்ஸ்ட்ரானரியா பண்ணியிருக்காரு. கிரேட் ஆக்டர், யூ டன் அ வெரி நைஸ் ஜாப் இன் போத் தி ஃபிலிம்ஸ் சார். அப்புறம் ஆல் தி 3 ஹீரோயின்ஸ், பிரியான்ஷி, மீனாட்சி, அனிஷ்மா, பெஸ்ட் ஆஃப் லக். தி டிஓபி காவ்யா, அப்புறம் த எடிட்டர் அண்ட் ஆர்ட் டைரக்டர் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். யூத் பிளாக் பஸ்டர் ஆகணும், உங்களுடைய விஷஸோட. தேங்க்யூ. தேங்க்யூ ஜிவி சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ அடுத்ததாக நம்ம கண்ட்ரியோடைய ஃபைனஸ்ட் டிரெக்டர் அப்படின்னு இவரை நம்ம சொல்றது தமிழ் சினிமாவுக்கு எவ்வளவு பெருமையோ, அதே மாதிரி இவரை மானசீக உருவா ஏத்துக்கிட்டு இன்னைக்கு சினிமால வந்து சக்சஸ் பார்க்கணும் ஆஸ் அ டிரெக்டரா அப்படின்னு நினைக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸுக்கும் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் த மாஸ்டர் பிலிம் மேக்கர் வெற்றிமாறன் சார் பேசுறதுக்கு மேடை கிடைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். வருதுப்பா, வருது, சீக்கிரம் வருது, ரொம்ப சீக்கிரம் வருது. இந்த படத்தோட சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே வந்து இந்த படத்தை பற்றி ஷேர் பண்ணுறதுக்கு நிறைய இருக்கு, கென்னை பற்றி பேசுறதுக்கு நிறைய இருக்கு. அண்ட் இங்கே வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ஷேர் பண்ணுறதை பார்க்கும்போது ஒரு இட்ஸ் அ வெரி ஹாப்பி டீம், இட்ஸ் அ வெரி கான்ஃபிடென்ட் டீம், அண்ட் இட்ஸ் அ வெரி வெரி யங் அண்ட் வைப்ரண்ட் டீம். இந்த மாதிரி இவ்வளவு பாசிட்டிவா
லைக் ஒரு 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 கம்ப்ளீட் யூனிட்டா ஒரு டீமா ஒர்க் பண்றது வந்து இட் டசன்ட் ஹேப்பன் ஃபார் எவ்ரி ஃபில்ம். எல்லா படங்கள்லயும் நம்மளால இதை பார்த்துட முடியாது, ஒரு சில படங்களுக்கு அமையும். அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் என்னன்னா, the one person who's leading, the person who heads the team should have a lot of positivity, and that person should instill trust in the whole team. So Ken வந்து அந்த ட்ரஸ்ட் வந்து இந்த ஹோல் டீமுக்கு கொடுக்க முடிஞ்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாட் எவர் ஹி இஸ் டன், கென் வந்து என்கிட்ட வந்து கதை சொல்லும் போது எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருந்திருக்கும் இந்த கதை. நான் அந்த கதையை கேட்டுட்டு நான் வந்து சொன்னேன், கதை ரொம்ப நல்லா இருக்கு, பட் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லெங்தா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். பிகாஸ் ஐ எம் வெரி கிரிட்டிக்கல், நான் எப்பவுமே அப்படிதான் இருப்பேன். ஆனா அந்த அந்த கதையை சொல்லும் போது கென்னுக்கு இருந்த ஒரு ஒரு எனர்ஜி அண்ட் ரொம்ப மெட்டிகுலஸா அந்த அந்த ஒரு அந்த ஏதாவது ஸ்பீக்கர் சொன்னாங்க, அதுல வரும்போது சார் நான் இந்த இடத்துல மியூசிக் போடுறேன் சார், கதை சொல்லி அவன் ஆன் பண்ணிட்டு கதை சொன்னா கரெக்டா ஒரு எமோஷனல் சீன் வரும்போது ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிளே ஆகுது. ஸோ அந்த மாதிரி எல்லா நேரத்திலையும் ஒரே டைமிங்ல கதை சொல்றது இருக்குல்ல, அது ரொம்ப சேலஞ்சான விஷயம். ஸோ அந்த கதையை சொல்லி சொல்லி பழகி இருக்கிறது ஐ திங்க் it has helped him. And ஒரு ஆக்டராவோ ஒரு டைரக்டராவோ I personally feel that Ken is self-made. நம் தனுஷ் நிறைய அப்சர்வ் பண்ணியிருக்கான், அவருடைய இது நிறைய இருக்கு கென் கிட்ட. பட் ஐ பர்சனலி ஃபீல் ஹி செல்ஃப் மேட். நம்ம வந்து ஒன்றும் பண்ணல, ஐ மீன் நான் தனிப்பட்ட முறையில் பண்ணல, பட் தனுஷ் வந்து ஹி டுக் அண்டர் ஹிஸ் விங். அசுரன் நடிக்கும் போதுல இருந்தே வந்து சார் நான் வந்து இஃப் ஐ ஹாவ் டு ஃபீல் ஹிம் அஸ் மை சன், அவன் என் கூடவே இருக்கணும் சார்னு அந்த அந்த படத்துல இருந்தே வந்து தனுஷ் அவனை கூடவே வச்சிருப்பாரு. ஸோ தட் ஹஸ் கிவன் ஹிம் அ லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் ஐ ஃபீல். அண்ட் கருணாஸுக்கும் கிரேஸ்க்கும் இது ஒரு பெரிய மொமெண்ட், ரொம்ப ப்ரவுட் மொமெண்ட். இந்த 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 படம் இதுவரைக்கும் வர்றதே வந்து ஒரு யங்ஸ்டர் நான் என்னால என்ன பண்ண முடியும்னு ஒரு ஹோல் யூனிட்டை கன்வின்ஸ் பண்ணி இவ்வளவு பெரிய ஒரு ஒரு ஃபில்மை புல் ஆஃப் பண்ணி, அண்ட் படத்தை பார்த்தவங்க படத்தை பத்தி கேள்விப்படுறாங்க, வாட் எவர் ஃபுட்டேஜ் வி சி there is so much of confidence and ஒரு 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 வைப் இருக்கு. இட் ஃபீல்ஸ் வெரி பாசிட்டிவ். அண்ட் நான் அன்னைக்கு கென் கிட்ட ஜிவி கிட்ட கூட சொன்னேன், ஜிவியும் கென்னும் போடுற அந்த வீடியோஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அண்ட் ஐம் வெயிட்டிங், இப்போ அடுத்து இவங்களோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ என்ன வரும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ற அளவுக்கு இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் நடிக்கிறது அந்த காம்பினேஷன் நல்லா இருக்கு. ஐ திங்க் யூ போத் ஷுட் பிளான் அ ஃபில்ம் டுகெதர். நடிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. அண்ட் நடிச்ச எல்லாருக்கும், ஒர்க் பண்ண எல்லாருக்கும், ப்ரொடியூசர் எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள். படம் கண்டிப்பா பெரிய வெற்றி அடையணும்னு நான் உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ சோ மச் வெற்றி சார். அது உங்க பிரசன்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கு எங்களுடைய ஈவெண்ட்டை. உங்களுடைய கைண்ட் வேர்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இட் இஸ் வெரி மோட்டிவேட்டிங் சார். தேங்க்யூ சார். ஸோ அடுத்தபடியாக இப்போ நான் கூப்பிட போறவரை பத்தி சொல்லணும்னா, அவருடைய கிராஃப் வந்து எல்லார மாதிரியும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தது. ஸோ ஐ திங்க் இன்னைக்கு தமிழ் சினிமாவுடைய ஃபர்ஸ்ட் ரைட்டர், டிரெக்டர், ஹீரோ who belongs from the Gen Z generation. So let us welcome the hero, writer, director Ken Karnas on stage. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து அவரை நம்ம மேடை கூப்பிடலாம். கொஞ்சம் நர்வஸா இருக்குண்ணா. எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, ரொம்ப சாரி. ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் தனித்தனியா தேங்க் பண்ணணும்னு நினைச்சேன், பட் டைம் ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. ஸோ நான் என்னை நம்பி இந்த படத்துல எனக்கு ப்ரொடியூஸ் பண்ண, என் கூட ஒர்க் பண்ண, என்னை நம்பி நடிச்ச எல்லா டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் நான் இங்க ஒரு பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். நீங்க இல்லைன்னா இந்த படமே நடந்திருக்காது, நீங்க என்ன நம்பலைன்னா இது ஒரு ஸ்டெப்புமே மூவ் ஆயிருக்காது. ஸோ அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். ஒரு 5 பேரை மட்டும் நான் டக்குன்னு பேசணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னுடைய
டைரக்டர் என்னை வந்து அறிமுகப்படுத்தினது வந்து தாமிராசர் தான். அவர் வந்து இப்போ உயிரோட இல்லை, ஆனா என்ன நடிக்க வச்சது அவர் தான் ரெட்டை சுழின்ற படத்துல. பட் அவருடைய பிளெஸிங்ஸ் எனக்கு எப்பவுமே இருக்கும்னு நான் நம்புறேன். அதுக்கடுத்து என்னுடைய என்ன எனக்கே கண்டுபிடிச்சி என் டேலண்ட்டை வெளில என்னால் பண்ண முடியும்னு சொன்ன என்னுடைய டைரக்டர் வெற்றிமாறன் சார். சார் ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். நான் எவ்வளோ ஸ்டேஜ் ஏறினாலும் நான் இந்த தேங்க்ஸ் லைஃப் லாங் சொல்லிக்கிட்டே இருப்பேன் சார். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் நிறைய கற்றுருக்கேன் என் லைஃப்பில். எங்கள் அப்பா அம்மாவுக்கு அடுத்து நான் எப்போவுமே என்னுடைய பர்சனல் விஷயங்களாக இருக்கட்டும், என்னுடைய ரொம்ப கோளாறான விஷயம் நிறைய விஷயம் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ யோசிச்சாச்சா இதெல்லாம் போய் சார்கிட்ட சொல்லியிருக்கோமேன்னு தோணியிருக்கு. பொறுமையாக அதை கேட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணுவார். தேங்க்யூ ஸோ மச் சார் அதுக்கு. அண்ட் அம்மா முத்து சூர்யா, அவரால் தான் இந்த படமே நடந்தது. ரொம்ப 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 தேங்க்ஸ்ண்ணே. அன்றைக்கி நைட்டு நீங்கள் எனக்கு வந்து ஒரு ஃபோன் அடித்து என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இந்த படம் பண்ணிடு தம்பி, அவங்க பண்ணிடுவாங்கன்னு சொல்லலைன்னா உண்மையில நான் என் லைஃப்பில் க்ளூலெஸ்ஸாக தான் இருந்தேன். அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அவர் சொன்ன வார்த்தையை நம்பி ஒரு ஃபர்ஸ்ட் படம் ஹீரோக்கு வர பட்ஜெட்டை விட ஒரு பெரிய பட்ஜெட்டில் எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணி என்னை நம்பின கருப்பையா, ரொம்ப 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 தேங்க்ஸ். இதுக்கு நானும் லைஃப் லாங் நன்றியாக இருப்பேன். அண்ட் எங்கள் அப்பா அம்மா அவங்க 2 பேருக்கும் நடிகர், லிரிக் ரைட்டர், சிங்கர், எம்எல்ஏவாகிய திரு கருணாஸ் அவர்களுக்கு என்னுடைய ஒரு பெரிய நன்றி. அவர் இங்கே வந்துட்டு எனக்கும் சேர்த்து அவரே பேசிட்டாரு நிறைய விஷயம். அவருக்கு அடுத்து என் ப்ரொடியூசரும் பேசிட்டாரு. ஸோ அவங்க 2 பேர் டைம் ஷார்ட்டாக இருக்குனால நான் முடிச்சுக்கிறேன். என்னுடைய 3 ஹீரோயின்ஸ் ரொம்ப 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 தேங்க்ஸ் என் கூட நடிச்சதுக்கு. ஒரே டைலாக்ல முடிச்சிட்டீங்க மீனாட்சி, பிரேமளவு விட பெருசா போகும்னு. அவங்க சொன்னதை மன்னிச்சு ஏத்துக்கிட்டு எங்க படத்தை சாதாரணமா பார்க்க வரவங்க எல்லாருக்கும் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா அது வந்து ஒரு நர்வஸ் ஃபர்ஸ்ட் டைமா ஸ்டேஜ்ல இருந்தது. அண்ட் ஜிவி பிரகாஷ் அண்ணன் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இந்த படத்துக்கு நீங்க எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்கீங்க. இந்த படம் வெளில தெரிஞ்சதுக்கு உங்க ப்ரோமோஸ் ரொம்ப 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 பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு எங்க டீமுக்கு. அதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த படம் பண்ணும்போது ஒரு சின்ன இன்சிடென்ட் மட்டும் நடந்துச்சு. ஒரு சின்ன பையன் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்தான். அந்த பையன் ஒரு நாள் வந்து சுத்தி அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தான். என்னப்பா என்ன பாக்குற? இல்ல இல்ல ஒன்னும் இல்லை அப்படின்னா. இல்லப்பா சொல்லு என்ன பாக்குற? இல்ல படத்தோட ஹீரோ யாருன்னு பார்த்துன்னு இருக்கேன் அப்படின்னா. நான் சொன்னேன் யாரா இருக்கும் சொல்லு அப்படின்னு. இந்த கேமரா பின்னாடி உட்காந்துக்கிறாரு அந்த அண்ணன் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் வரேன். அவர் கேமரா பின்னாடி இருக்காருப்பா, ஹீரோ கேமரா முன்னாடி இருப்பாங்க, நீ இப்ப யாருன்னு சொன்னா கரெக்டா என் அசிஸ்டன்ட் டைரக்டர் பொசிஷன் கொடுத்துட்டு இருந்தான். அவர் தானே ஹீரோ அப்படின்னா. இல்ல தம்பி நான் தான் ஹீரோ, வாங்க நீங்க காமெடி அப்படின்ட்டு போயிட்டான். ஒரு 3 நாள் அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் பையனா ப்ரூவ் பண்றதுக்காகவே அவனை நிக்க வச்சு நடிச்சுக்கிட்டே இருக்கேன். 4வது நாள் வந்துட்டான். போன் எல்லாம் எடுத்துட்டோன்னா அம்மா என்ன இவர் கூட போட்டோ எடுக்கணும்னா, அப்பா ஒரு வேலை ஒத்துக்கிட்டான்டா நம்மள ஹீரோ அப்படின்னா. அம்மா தம்பி இவர் யாருன்னு தெரியுதா அப்படின்னு. தெரியுது இந்த படம் காமெடியானு அப்படின்ட்டான். நான் வந்து ஓகே அட்லீஸ்ட் தம்பி நான் காமெடியனாவோ ஹீரோவாவோ இந்த படத்தை மட்டும் 19ஆம் தேதி பார்த்துருப்பா, உங்க அப்பா அப்பாவை கூட்டிட்டு போயிடு. எல்லாருமே இந்த படத்தை பாருங்க. மார்ச் 19th எல்லாருமே என்ஜாய் பண்ற ஒரு படமா இருக்கும். அண்ட் இந்த படம் இன்னைக்கு நான் இந்த ஸ்டேஜ்ல நிக்கிறேன்னா அதுக்கு ஒரு பெரிய காரணம் இந்த கென்னன் கேங்குன்ற என் ஃப்ரெண்ட்ஸ் தான். அவனுங்க இல்லைன்னா என்னால இந்த படம் பண்ணியிருக்கவே முடியாது. அவனுங்க தான் முக்கியமான காரணம். என்னை நம்புனது அவனுங்க மட்டும்தான். ஸோ தேங்க்யூடா, ரொம்ப 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 தேங்க்ஸ். நான் வந்து ஸ்டேஜில் ஏற்ற டைம் இல்லை, ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருக்கு. பட் ரொம்ப தேங்க்ஸ். நான் கடைசியாக ஒருத்தரை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். என் ஆர்டிஸ்ட் எல்லாரும் நான் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணலாம், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒருத்தரை பற்றி பேசணும்னா நான் முக்கியமான ஒரு ஆளை பற்றி பேசணும். என்னுடைய கேமராமேன் விக்கி அண்ணன். அவர் இல்லைன்னா என்னால் இந்த படம் பண்ணியிருக்கவே முடியாது. ஏன்னா நான் டைரக்ஷன்ன்ற ஒன்று எனக்கு புதுசு. அதுக்கு எனக்கு ஒரு பெரிய பேக் போர்டாக இருந்தது விக்கி அண்ணன் தான். அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ்ண்ணே. கடைசியா நான் ஒருத்தரை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இன்னைக்கு டைரக்டரா இந்த ஸ்டேஜில் நிக்கிறேன்னா இதுக்கு முதல் காரணமே அவர் தான். தனுஷ் சார், தேங்க்யூ சார். ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். தெரிஞ்சோ தெரியாமலையோ நீங்க எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கீங்க, நான் நிறைய கத்துருக்கேன். வாத்தி படம் ஷூட்டிங்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்குற மாதிரி ஒரு சீன் நடிச்சிருந்தேன். அந்த சீன் முடிச்சோடனே நீங்க அதை பார்த்து ரசிக்கிற மாதிரி ஒரு ஷாட்டு. அதை முடிச்சுட்டு நீங்க என்கிட்ட சொன்னீங்க, இந்த மாதிரி நீ அவார்டு வாங்குறத நான் ஒரு நாள் பார்க்கணும்டா, அன்றைக்கி எனக்கு எமோஷ்னலாக இருக்கும்னு. நான் அவார்டு எப்போ வாங்க போகிறேன்னு தெரியல சார். ஆனால் இந்த ஸ்டேஜ் முன்னாடி ஒரு டைரக்டராகி நான் உங்க முன்னாடி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக நிற்கிறேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு டைரக்டராக என்னை நம்பினதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். நீங்கள் திருச்சிற்றம்பலம் ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருப்பீங்க, கடைசி வரைக்கும் நன்றியோடு இருந்தால் அது மாசுன்னு சொல்லியிருப்பீங்க. உங்கள் 2 பேருக்கும் நான் கடைசி வரைக்கும் ஒரு நன்றியான சிஷியனாக இருப்பேன்றதை இந்த ஸ்டேஜில் சொல்லிக்கிறேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் கேன். வி ஆல் ரூட்டிங் ஃபார் யூ. உங்களுடைய பெரிய சக்ஸஸுக்காக நாங்கள் எல்லாருமே காத்துட்டு இருக்கோம். வி லவ் யூ கேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இறுதியாக
நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த தருணம் ஒரு சில, அதாவது நிறைய பேர் சினிமாவை காதலிக்கிறாங்க, ஆனா ஒரு சிலரை மட்டும்தான் அந்த சினிமா காதலிக்கும். சினிமாங்கிற அந்த வார்த்தை, மூன்றெழுத்து வார்த்தை எவ்வளவு பெரிய மேஜிக்கோ, அதே மாதிரி தனுஷ் அப்படிங்கிற அந்த 3 எழுத்து பேரும் ஒரு மிகப்பெரிய மேஜிக். கோலிவுட்டா இருந்தாலும் சரி, பாலிவுட்டா இருந்தாலும் சரி, ஹாலிவுட்டா இருந்தாலும் சரி, சார் போய் நின்னார்னா அங்க முடிஞ்சது எல்லாமே. இன்னைக்கு எங்களுடைய ஈவெண்ட்டை இன்னும் பெருசாக்கி எங்களுடைய ஈவெண்ட்டை லைஃப் டைம் மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸா மாத்தின த ஒன் அண்ட் ஒன்லி தனுஷ் அவரை பேசுறதுக்கு மேடை கிடைக்கிறேன். Om Namah Shivaya. Love you, love you, love you, love you, love you. Grace, one. கென்னோட அம்மா, அவங்க ஒரு சில வார்த்தை பேசினதுக்கு அப்புறம் நான் பேசுறேன். ஃபர்ஸ்ட் நான் கடவுளுக்கு நன்றி சொல்றேன். அடுத்து வெற்றி, தனுஷ் 2 பேருக்கும். எனக்கு அசுரன் படம் கென் நடிக்க போகும்போது 12th படிச்சுட்டு இருந்தான். அப்போ அசுரன்ல ஒரு கேரக்டருக்கு நடிக்கணும்னு சொன்ன உடனே கர்ணா உடனே ஓகே சொல்லிட்டாரு. ஆனா வெற்றி சொன்னாரு, இல்லை கிரேஸ் கிட்ட கேட்டு சொல்லுங்க, ஏன்னா அவன் 12th எக்ஸாம் எழுத முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னாரு. அதுக்கப்புறம் என்ன பேச சொன்னாரு. நான் அவருக்கு கால் பண்ணேன். இந்த படம் வந்து நீங்க ஓகே சொன்னீங்கன்னா அவன் நடிக்கட்டும், ஆனா 12th எக்ஸாம் எழுத முடியுமா என்னன்னு தெரியல, ஆனா அவனுக்கு ஒரு பெரிய லைஃப் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 நாள் ஷூட் போனதுக்கப்புறம் நான் வெற்றிக்கிட்ட கேட்டேன், வெற்றி அவன் எப்படி பண்ணுறான்னு. எல்லாரும் அவனை நல்லா பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அப்படி சொல்லி அவனை ஏற்றி விடுறாங்க. என்னன்னா, ஒரு இந்த சூப்பராக நடிக்கிறேன்றது ஒரு நடிகனுக்கு பெரிய விஷயம் இல்லை. இந்த கேரக்டரை இவனை தவிர வேற யாரும் பெட்டராக பண்ண முடியாதுன்னு எந்த நடிகன் பேர் வாங்குறானோ அவன் தான் நல்ல நடிகன். தனுஷ் வந்து அவனை பிள்ளையா நினைச்சிட்டாரு. ஆனா அவன் எப்போ தனுஷ் அப்பாவா நினைச்சு பழகுறானோ நடிக்கிறானோ அப்பதான் இந்த கேரக்டருக்கு அவன் ஜஸ்டிஸ் பண்ண முடியும். கிரேஸ் அதை தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. தனுஷ் வந்து ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி. தனுஷ் கூட அவன் இருந்தான்னா நிறைய விஷயங்கள் கத்துப்பான். வேற எங்கேயுமே அவன் போய் எதுவுமே கத்துக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த யூனிவர்சிட்டிக்கு கூட அவன் இருந்தான்னா போறோம் அப்படின்னு சொன்னாரு. அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. உண்மையாகவும் இருக்கு. ரியலி வெரி தேங்க்ஃபுல் டு வெற்றி அண்ட் தனுஷ், ஃபார் எவர் கிரேட்ஃபுல். நீங்கள் ஆக்சுவலாக இந்த இப்படி ஒரு ஈவெண்ட் நடக்கும், அந்த ஈவெண்ட்டுக்கு தனுஷ் வருவாருன்னு நான் கனவுல கூட நினைக்கல. ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச், ஃபார் எவர் கிரேட்ஃபுல். எப்போவுமே உங்களுக்கு கிரேட்ஃபுல்லாக எங்கள் ஹோல் ஃபேமிலியும் இருப்போம். அண்ட் என்னோட ஃபேமிலி எல்லாருக்குமே அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். கருப்பையா தேங்க்யூ ஸோ மச். அம்மா முத்து, விக்கி எல்லாருக்குமே தேங்க்ஸ். அண்ட் கென் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை விட அம்மாவுக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த படம் நல்லா வரும் நான் நம்புறேன். இதுல நிறைய பேரோட லைஃப் இருக்கு, நிறைய பேர் இதுல புதுசா பண்ணியிருக்காங்க. கேமராமேன் நிறைய, சின்ன இந்த ஹீரோயின்ஸ் நிறைய பசங்க இந்த படத்துல வந்து புதுசா பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா இருந்தா எல்லாரும் பாருங்க, நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் வரணுன்றது எனக்கும் ஆசை. இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு போட்டு இந்த படத்தை எடுத்திருக்கிற ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் எல்லாருமே March 19 தியேட்டரில் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். என்னோட ஃபேமிலி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ.
இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முதல் பாராட்டுக்கு தகுதியானவர் கருப்பையா, இந்த படத்தோட ப்ரொடியூசர். என்னதான் ஒரு கென் ஒரு திறமசாலியா இருந்தாலும், ஒரு 23 வயசு பையன் ஒரு தயாரிப்பாளரை அணுகி ஒரு கதை சொல்லும் போது அதை நம்புறதுக்கு ஒரு தைரியம் வேணும், அதை தயாரிக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியத்துக்கும் அந்த நம்பிக்கைக்கும் கருப்பையாக்கு முதல் பாராட்டுகள். கருப்பையனான்னு ஒரு 55-60 வயசு ஆள் வரப்போறாரு அப்படின்னு நினைச்சா அவரும் ஒரு சின்ன பையனை தான் இருக்காரு. இந்த படம் நாளைக்கு எவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சாலும் அந்த வெற்றிக்கு முதல் சொந்தக்காரர் கருப்பையா தான். அந்த நன்றிய எப்பயுமே கென் மனசுல வச்சிருக்கணும். இதுக்கப்புறம் எத்தனை ஆஃபர் வந்தாலும் நாளைக்கு முதல்ல கருப்பையா கிட்ட இருந்து போன் வந்தா கருப்பையாக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். கருணாஸ் அண்ட் கிரேஸ் ஒரு பிள்ளையை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு உங்ககிட்ட நிச்சயமா கத்துக்கலாம். ஒரு நிறைய சக்சஸ் கொடுக்குற பசங்க வளர்க்கலாம், நிறைய சாதிக்கிற பசங்களை வளர்க்கலாம். நல்ல மனசு இருக்கிற ஒரு பையனை வளர்க்கறது கஷ்டம். அந்த மாதிரி ஒரு நல்ல பிள்ளைய வளர்த்துருக்கீங்க. ஒரு நல்ல பிள்ளையா வளர்ந்தா மட்டும் இல்லாம தன்னுடைய அப்பாவுடைய கஷ்டத்துல பங்கெடுத்துக்கணும், தன்னுடைய தாய் சந்தோஷமா இருக்கணும், அந்த அப்பா அம்மாவோட வலியிலையும் வேதனையிலையும் சுமகையிலையும் நம்ம தாங்கணும்னு சொல்லி டக்குன்னு அந்த குடும்ப பொறுப்பை எடுத்துக்கணும்னு நினைக்கிற அந்த மனசு நீங்க வளர்த்த வளர்ப்புல தான் வந்திருக்கு. அதுக்கு உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள், என்னுடைய வாழ்த்துக்கள். எப்போ ஒரு பையன் அந்த மாதிரி நான் தோல் கொடுக்குறேன் என் அப்பாக்குன்னு கிளம்பி வரானோ அவனுக்கு வெற்றி நிச்சயமா காத்துக்கிட்டு இருக்கும். ஜிவி பிரகாஷ் எல்லார்கிட்டயும் இருக்கும், கொடுக்க மனசு வராது, கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும். கென் என் மூலமா தெரிஞ்சிருந்தாலும் இல்ல கருணாஸ் உங்களை கேட்டிருந்தாலும் நான் ஃப்ரீயா பண்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு மனசு வேணும். அந்த மனசு எல்லாருக்கும் வராது. நட்பை வார்த்தையில வைக்காம செயல்ல வச்சதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்துக்கு நீங்க ஒரு விலாசமா இருக்கீங்க. யூ ஆர் அட்ரஸ் ஃபார் திஸ் ஃபில்ம். துள்ளுவது இளமைங்கிற படத்துக்கு எப்படி யுவன் சங்கர் ராஜா ஒரு விலாசமா இருந்தாரோ, இந்த யூத்துங்கிற படத்துக்கு ஜிவி பிரகாஷ் நீங்க ஒரு விலாசமா இருக்கீங்க. அதுக்கு கென் சார்பா நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த படத்தை கென் அண்ட் கேங், அந்த கேங் யார் தான்ப்பா? கேங்னா யார் அந்த கேங்? அவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். யாருப்பா? வந்தீங்களா மேல? வரலையா? வாங்க. கேங், சாரி உங்க பேர்ல எனக்கு தெரியல, மன்னிக்கணும், சாரி. பட் வாழ்த்துக்கள் தம்பிங்க, உங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். உங்க சொல்லிடுறீங்களா? என் பேர் ஈஸ்வர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. கென், தேங்க்யூ. என் பேர் டேனியல். தேங்க்ஸ் கென், தேங்க்யூ சார் எங்களை கூப்பிட்டதுக்கு. தேங்க்யூ. என் பேர் லோஹித். நான் இந்த படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறேன். தேங்க்யூ. என் பேர் ஜோஷ்வா. இந்த படத்தில் கோ டைரக்டராக இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தில் தேங்க்யூ. தேங்க்ஸ். நான் இந்த கேங்குக்கு லேட்டாக தான் வந்தேன். ஆனால் இவங்க எல்லாரும் ஒரு பிரதராக என்னை அக்செப்ட் பண்ணினதுக்கு ஒரு பெரியமான விஷயம் எனக்கு. என் பேர் வந்து சின்ன. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் சார்.
சிதம்பரம், நம்ம கிட்ட கார்டு இருந்தா எடுத்துக்கிறவானுங்க, ரூபா இருந்தா பிடிங்கிருவானுங்க. ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கவே முடியாது சிதம்பரம்னு சொன்னதுக்கு, அதை தவிர நீ எல்லாமே பண்ணிருக்க. வர ஃபர்ஸ்ட் போஸ்டரே ஒரு பைக்ல 3 கேர்ள்ஸோட அப்படி உக்காந்து போஸ்டர் அப்படி சொன்னதுக்கு, அந்த 3 ஹீரோயின்ஸ்க்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் ஐ காட் பிளஸ் யூ, ஹோப் ஆல் யுவர் ட்ரீம்ஸ் கம் ட்ரூ. அண்ட் அந்த சிறையில நடிச்சவங்க, தேங்க்ஸ்பா. உங்களுடைய ஸ்மைலுக்கு நான் ஒரு ஃபேன். You have such a beautiful, innocent, overwhelming smile, and that smile added so much for your previous film, Sirai. God bless you. Great job in Sirai, by the way. Thank you. உங்க 2 பேருக்கும் கூட என்னுடைய வாழ்த்துக்கள். யூத் பார்த்துட்டு நிச்சயமா you will hear from me. I haven't watched the film. பார்த்ததுக்கு அப்புறம் நிச்சயமா you will hear from me. And Suraj sir, thank you for trusting Ken, and thanks for being a part of this wonderful film. அண்ட் படத்தோட ட்ரெய்லர் இப்போதான் வரதுக்கு முன்னாடி பார்த்தேன். அவங்க நான் உள்ள தேவதர்ஷி மேடம் நான் உள்ள நுழையும் போது, சாரி நான் என்னோட என்ட்ரி உங்களை இன்டரப்ட் பண்ணிடுச்சு உங்க ஸ்பீச், ஐ அப்பாலஜைஸ். அண்ட் உங்களோட ஸ்பீச் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, சுராஜ் தான் இந்த படத்தோட ஹீரோ, நான் தான் ஹீரோயின் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலா ட்ரெய்லர் பார்க்கும்போது அவங்க என்ன மீன் பண்ணாங்க அப்படிங்கறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஐ லவ் யுவர் ஒன்லைனர்ஸ் அண்ட் யுவர் ஸ்கிரீன் பிரசன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நான் என்ன தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க, எனக்கு அப்படிதான் இருக்கு. அண்ட் தேவதர்ஷி மேடம் தேங்க்யூ ஸோ மச், நலி மேடம் தேங்க்யூ ஸோ மச், அண்ட் ஆல் த டெக்னீஷியன்ஸ். இந்த படம் ஒரு பட்ஜெட்ல எடுத்த படம் அப்படின்னு தெரியாம இவ்வளோ கிராண்டா தெரியுதுங்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்தோட கேமராமேனும் இந்த படத்தோட காஸ்டியூம் டிசைனரும் விக்கி, ரைட்? விக்கி அண்ட் காவ்யா ஸ்ரீராம். ஒரு லுக் அண்ட் ஃபீல்லையே வந்து ஒரு படத்தை வந்து கிராண்டா காட்ட முடியும் அப்படின்னு படம் பார்க்கும்போது நல்ல செலவு பண்ணி எடுத்திருக்கீங்க, இல்லைன்னு சொல்ல. பட் அது தாண்டி இன்னும் பெருசா 2 பேரும் உட்காருங்க ப்ளீஸ். 2 பேருமே நீங்க ஒர்க் பண்ணியிருக்கீங்க. நீங்க 2 பேரும் பெரிய பிளஸ் இந்த படத்துக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ், என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் கென் வந்து அசுரன் போட்டோ ஷூட் அப்பதான் முதல் முறையா பார்த்தேன் நான். அப்போ பார்த்த உடனே எனக்கு சுத்தமா ஒர்க் ஆகல. நான் வெற்றியை கேரவன் கூப்பிட்டு, வெற்றி இந்த பையன் வேணாம், வேற யாராவது பாருங்க, ரொம்ப இன்னும் உருண்டையா இருக்கான் இவனை எப்படி. நானே அப்போ இன்னும் சின்ன பையனா நம்ம இருந்ததுனால நம்மளே ஒரு 50+, 55+ ஏஜ் நம்ம அந்த படத்துல நம்ம பிளே பண்றோம். அப்ப பையன் இன்னும் சின்ன பையனா இருக்கணும், அப்பதான் கன்வின்சிங்கா இருக்கும். இவன் பெருசா இருக்கான் வெற்றி, பாருங்க, வேண்டான்ட்டேன். அப்புறம் வெற்றி சொன்னாரு, இல்ல தனுஷ் கொஞ்சம் டைம் கொடுங்க, அவனை இழைச்சு வர வைக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்க பாருங்க அப்படின்னாரு. சரி சார், ஓகே. எனக்கு சுத்தமா கன்வின்ஸ் ஆகல. அதுக்கப்புறம் நான் என்ன பார்க்கவே இல்லை. ஸ்ட்ரெயிட்டா Day 1 ஷூட் அப்பதான் பார்த்தேன். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் அவன் நடிச்ச உடனே நான் வெற்றிட்ட டக்குன்னு போய் சொன்னேன், வெற்றி இவன்கிட்ட என்னவோ இருக்கு, ரொம்ப கான்பிடண்டா பண்றான், அவன் ஒரு புது பையன், சின்ன பையன், இவ்வளவு பேர் நடுவுல நடிக்கிற, அவனுக்கு ஒரு தயக்கமோ கூச்சமோ ஒண்ணுமே இல்லை, ரொம்ப கான்பிடண்டா பண்றான் வெற்றி, நல்ல சாய்ஸ் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் சொன்னேன். ஸோ கென்னை கண்டுபிடிச்ச பெருமை முழுக்க வெற்றிமாறனுக்கு தான். கென்னு மேல நம்பிக்கை வச்சது வெற்றிமாறனுக்கு தான். நான் சுத்தமா எனக்கு நம்பிக்கை இல்லை. அதுக்கப்புறம் கென் எனக்கு வந்து ஒரு பப்ஜி ஃப்ரெண்டு. நாங்க 2 பேரும் பப்ஜி ஆடுவோம். எப்படியாவது க்ளோஸ் ஆகணும் அவன் கூட அப்படின்னு சொல்லி, என்னன்னா கேம்ஸ் தான் எப்பயுமே டக்குன்னு க்ளோஸ் ஆகும் 2 பேரை. அதனால அவன் பப்ஜி விளையாடுவான்னு, எனக்கு அப்போ அவ்வளோ பெருசாலாம் விளையாட வராது. சரி, இவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி நானும் விளையாடுவேன். அவர் தான் எங்க பப்ஜி டீம் லீடர். அது என்னது, MOPயா, மோஸ்ட் வேல்யூபிள் பிளே. அது எப்பயுமே கென்னு தான். அப்படிதான் கென் எனக்கு நெருக்கமானாப்ல.
அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா பழகி அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அசுரன் வந்தது. தென் ஹிஸ் ஜேர்னி வாஸ் டிஃப்ரெண்ட். கென் வந்து என்கிட்ட இந்த படம் இப்படி ஒரு படம் எடுக்க போறேன் சார் அப்படின்னு ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. ஏன்பா இவ்வளோ ஏன் அவசரப்படுற, இவ்வளோ சின்ன வயசுல ஏன் இப்போ ஏன் எடுக்கிற, இன்னும் நல்லா ஒரு 2-3 வருஷம் அசிஸ்டன்டா வேலை பண்ணு, கத்துக்கோ, இன்னும் நிறைய நீ நல்லா எடுக்கலன்னு சொல்ல, நல்லா எடுப்ப, அதை விட இன்னும் நல்லா எடுக்கலாம்ல, இன்னும் கொஞ்சம் கத்துக்கிட்டா வெயிட் பண்ணுன்னு சொன்னேன். இல்லை சார் எடுத்துருவேன் அப்படின்னா அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாகவும் அவ்வளோ ஒரு ஆம்பிஷியஸாகவும் இருக்கிற ஒரு பையனை அதுக்கு மேல எனக்கு டிஸ்கரேஜ் பண்ண மனசு வரல. சரிப்பா ஆல் தி பெஸ்ட் குட் லக்னு சொல்லி நான் அனுப்பிட்டேன். உண்மைக்கும் நான் வந்து இந்த அளவுக்கு வந்து படத்தை எடுத்து இப்படி நிறுத்திடுவான் அப்படின்னு அன்னைக்கு நான் நிஜமாவே நம்பல. ஆனா கென் யூ ப்ரூவ் மீ ராங். எப்படி அசுரன் அப்போ இந்த பையன் வேணான்னு நான் சொன்னது தப்பாச்சோ, அதே மாதிரி இந்த படத்தை நீங்க எடுத்துருவானாங்கிற என்னுடைய சந்தேகமும் தப்பானதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் முன்னாடிலாம் நான் 2001-2002ல லான்ச் ஆகும்போதெல்லாம் நம்மளோட முன்னாடி இருக்கிற சீனியர்ஸ் அவங்கள பார்த்து கத்துக்கணும், அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு கத்துக்கணும், அவங்க எப்படி பக்குவமா நடந்துக்கிறாங்கன்னு கத்துக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் இப்போ மாறிடுச்சு எல்லாமே. ஆக்சுவலா ரொம்ப நாள் யங்ஸ்டர்ஸ் வெயிட் பண்றது இல்லை. நெக்ஸ்ட் இருக்கிற ஜென்ரேஷன் வந்து 20 to 25 டப்புன்னு அடிச்சு நேரம் போயிடுறானுங்க. நாங்க தான் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறத இனிமேல் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை பார்த்து கத்துக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா இருக்கு. இப்போ யோசிச்சு பார்க்கும்போது அடடா நம்ம ஒரு 16 வயசுலயே வந்துட்டோம், நம்ம நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமோ, ஸ்லோவா பண்ணணும் மெதுவா பண்ணணும், நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமோங்கிற ஒரு ஃபீலிங்கை கொடுத்துட்டீங்க கென். ஸோ நிஜமாகவே நிறைய விஷயங்கள் உங்ககிட்டயே கத்துக்க வேண்டியது இருக்கு. அண்ட் உங்களுடைய அந்த உழைப்புக்கும் உங்களுடைய நம்பிக்கைக்கும் அண்ட் உங்களை நம்பி வந்த உங்க டீம், அந்த மாதிரி ஒரு டீமை உங்களுடைய நம்பிக்கைக்குள்ள கொண்டு வருதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையவே கிடையாது. சம்டைம்ஸ் நமக்கு தெரியாமையே நிறைய விஷயங்களை நம்ம வந்து செஞ்சு முடிச்சிருவோம். நீங்க தெரிஞ்சு செஞ்சீங்களா தெரியாம செஞ்சீங்களான்னு எனக்கு தெரியல. நீங்க சொன்னீங்களா தெரிஞ்சோ தெரியாமையோ நீங்க எனக்கு டைரக்ஷன் சொல்லி கொடுத்தீங்க சார்ன்னு. தெரிஞ்சுதான்ப்பா சொல்லி கொடுத்தேன், தெரியாமலாம் இல்லை. ஒரு திறமையை பார்த்தா தெரியும் இது உருப்படுமா இது உருப்படாதான்னு தெரியும். கென் வயசுல வேற யாரா இருந்திருந்தாலும் 10ல் 7 பேர் நிச்சயமா வந்து அந்த வயசுக்கான ஈடுபாடுகளும் அந்த வயசுக்கான இன்ட்ரெஸ்டும் அந்த வயசுக்கான ஆக்டிவிட்டிஸும் தான் இருந்திருக்கும். விளையாட வாடானா விளையாட தான் போவாங்க, லவ் பண்ணிட்டு அப்படி இப்படி சுத்திட்டு தான் இருப்பாங்க. அவனோட ஃப்ரெண்ட்ஸே ஒரு சிலர் வந்து எனக்கே தெரியும் ஃபோக்கஸை எங்க வைக்கணுமோ அங்க வைக்காம வேற மாதிரி திசை மாதிரி போயிருக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஆனா கென் உங்களுடைய அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் தள்ளி வச்சுட்டு உங்க ஃபேமிலிக்காக நீங்க நிக்கிறீங்க. வாழ்த்துக்கள். கென் என் சன் மாதிரின்னு சொல்லுவேன். அப்புறம் தான் லவ்வர் பந்து படம் வந்தது. அதுல சொல்லுவாங்க அது என்ன மாதிரி, தயவு செஞ்சு இல்லைன்னு கூட சொல்லிடுங்க ஆனா மாதிரின்னு சொல்லாதீங்க அப்படின்னு ஒரு டயலாக் வந்து அந்த படத்துல. கென் சன் தான். இந்த யூத் படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சு உங்களுக்கும் உங்களை நம்பி வந்த உங்க டீமுக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் பெரிய பிளெஸிங்கா அமையணும்னு நான் என்னுடைய சிவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சோ மச் சரோ சார். குஷாலன் படத்துல வடிவேலு சார் வந்து அப்படியே உறைஞ்சு போய் நிற்பாரு சூப்பர் ஸ்டார் பக்கத்துல நிற்கும் போது. அவர் பார்த்து பேசும்போது ஒரு வார்த்தைகளே வராது. அந்த மாதிரி தான் இங்க ஆடிட்டோரியம்ல இருக்க ஒட்டுமொத்த பேரையும் நீங்க வந்து கட்டி போட்டுட்டீங்க சார். உங்களுடைய பிரசன்ஸ்ல கண்கள்ல கனவுகளோடையும் மனசுல லட்சியத்தோடையும் ஓடிட்டு இருக்க எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் நீங்க மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் சார். தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங் டு அவர் ஈவென்ட். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க மேடையில இருக்கும் போதோ டீம்ல இருக்க எல்லாருமே வந்து நான் மேடைக்கு கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன். ஒரு லாஸ்ட் ஃபைனல் வந்து நம்ம போட்டோ மொமெண்டோட நம்ம இந்த ஈவெண்ட்டை ரேப் பண்ணிக்கலாம். ஐ வுட் லைக் டு இன்வைட் தி என்டையர் டீம் ஆஃப் யூத் ஆன் ஸ்டேஜ். வெற்றிமாறன் சார், வெற்றி சார், நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடி நீங்களும் எங்க கூட ஸ்டேஜ்ல இருந்தீங்கன்னா ஒரு சின்ன மூமெண்ட் சார்.